ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கொஞ்சம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. லாஸ்ட்ல கேட்கறதா கிளியரா இருக்கா? ஓகே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஹலோ அடியார் ஹலோ நடுவுல ஒரு நிமிஷம் இந்த ஒண்டில் பாக்ஸ் வச்சிருக்கோம். யாரான வந்து டொனேஷன் கொடுக்குறவா வந்து அந்த டப்பா பாக்ஸ்ல போட்டுருங்க. ஒரு பாக்ஸ் எடுத்து கொடுத்துருங்களேன். அந்த பாக்ஸ் எடுத்து கொடுத்துருங்களேன். அந்த பாக்ஸ்ல இல்ல அதுல நல்ல சவுண்ட் வருது. செட்டிங்ஸ் செஞ்சு கொடுத்துருங்க. செட்டிங்ஸ்ல இதை வைங்க. நிக்காத தள்ளி போட்டு என்ன பண்ணுங்க வேஸ்ட். நான் வரேன் அங்கே வச்சு ஸ்டேஜ் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இந்த சவுண்ட் ஓகேயா? லாஸ்ட் வரைக்கும் கேட்கறது இல்லையா? ஓகே. கொஞ்சம் எல்லாரும் அப்படியே ஒரு இடமா உட்காந்தா 1 மணி நேரத்துல முடிச்சிடலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு எழுந்து போறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நகர்றோமோ, அவ்வளவுக்கு எவ்வளவு தாமதமாகும். வேற ஒருத்தர் சொன்னார், எவ்வளவுக்கு எவ்வளவு பிழை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சு மிச்ச பரிசு மட்டும் கொடுப்பாரு. அது போல எவ்வளவுக்கு எவ்வளவு அசைவுகள், எவ்வளவுக்கு எவ்வளவு நகர்வுகள், எவ்வளவுக்கு எவ்வளவு போன் கால், எவ்வளவுக்கு எவ்வளவு செல்போன் ரிங் அடிக்கிறது இதெல்லாம் இருக்கோ அவ்வளவு நிமிஷம் நீங்க பிளஸ் 60 பிளஸ் அவ்வளவு போட்டுக்கோங்க. எதுவுமே இல்லைன்னா கரெக்டா 60 மினிட்ஸ்ல பூர்த்தி பண்ணுங்க. சரிங்க, 1 hour வரும். ஆரம்பிச்சலாமா? ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே யபார கருணாகரம் ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனி. எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். இந்த பெருங்களத்தூர் பீர்க்கங்காரணை ஆஸ்திக சமாஜமும் அத்தோடு ஸ்ரீமான் ட்ரஸ்டும் அத்தோடு தாம்பராசும் மூவராக வந்தார் என்னும்படியாக இணைந்து நடத்தக்கூடிய இந்த மணவாள மாமுனிகள் திருநட்சத்திரத்தை ஒட்டிய சிறப்பான விழாவில் உங்களை எல்லாம் சந்தித்து மணவாள மாமுனிகள் பற்றி உபன்யாசம் பண்ணுவதில் அடியேன் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்படிப்பட்ட வாய்ப்பை நல்கியமைக்காக இந்த குழுவை சேர்ந்த அத்தனை பேருக்கும் அடியனுடைய நன்றி கலந்த நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது எல்லாத்தோட சேர்த்து ஒரு போனஸாக குழந்தைகள்லாம் அவ்வளவு அழகா அந்த பாசுரங்கள், வாழி திருநாமங்கள், தனியன்கள் அதெல்லாம் சொன்னதாகட்டும், அவள்லாம் ஒரு நாடகம், நாட்டியம் இதெல்லாம் நடிச்சு காமிச்சதாகட்டும், இதெல்லாமும் அனுபவிக்கிற ஒரு பாக்கியத்தை போனஸாக அடியருக்கு கொடுத்ததுக்காக 2ஆம் முறையாக ஒரு நன்றி கலந்த நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஊர் வந்து பெருங்களத்தூர்னு சொல்றோம். ஆதி காலத்துல இந்த ஊருக்கு பெருங்குளத்தூர்னு பேரும். இந்த ஊர்ல பெரிய குளம் இருக்கான். இந்த தீர்க்கங்காரணை குளம், பெருங்களத்தூர் குளம்னு 2 குளம் சொல்றோம். அந்த பெரிய 2 குளம் இருப்பதாலே பெருங்குளத்தூர்னு பேரு. அந்த பெருங்குளத்தூர் என்பதுதான் மருவி காலப்போக்கில் பெருங்களத்தூர் என்று ஆகிவிட்டது என்று சொல்கிறார்கள். இந்த பெருங்களத்தூர்ல ராமானுஜரை பற்றியும் மணவாள மாமுனிகள் பற்றியும் உபன்யாசம் பண்ணா அது ரொம்ப பொருத்தமானது. என்ன காரணம்னா, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒரு ஸ்லோகம் சொல்றது உண்டு. அது என்ன ஸ்லோகம் அப்படின்னா, லக்ஷ்மி நாதாக்கிய சிந்தும் ஷடரிபு ஜலதம் பிராப்ய காருண்ய நீரம் நாதாத்ரௌ அபியஷிஞ்சது ததனு ரகுவராம்போஜ சக்ஷுஜராப்யாம் கத்வா தாம் யாமுனாக்யாம் சரிதம் அத யதீந்திராக்கிய பத்மாகரேந்திரம் சம்பூரிய பிராணிசஸ்யே பிரவகதி சததம் தேசிகேந்திரம் பிரமௌகைகி என்பதுதான் அந்த ஸ்லோகம். இதுக்கு என்ன அர்த்தங்கிறத சொல்றேன். நாராயணன் திருமால் இருக்காரே, அவர் ஒரு அருள் கடலாக, கருணை கடலாக இருக்கிறார். அந்த கருணை கடல்ல இருந்து தண்ணீரை நம்மாழ்வார்ங்கிற மேகம் உண்டு கொண்டு வந்தாராம். அந்த மேகத்தை, அந்த மேகமாகிய நம்மாழ்வார் அந்த அருள்மழையை நாதமுனி என்ற மலை மீது பொழிந்தாராம். பெருமாள் ஒரு கடல், நம்மாழ்வார்ங்கிற மேகம் அருள்மழையை அதுல இருந்து உறிஞ்சி எடுத்தார். அந்த அருள்மழையை நாதமுனி என்ற மலைக்கு மீது பொழிந்தார். பொழிந்த அந்த அருள்மழை என்னாச்சான், 2 அருவியா பிரிஞ்சுதான். ஒன்று உய்ய கொண்டார், மற்றொன்று மணக்கால் நம்பி.
ரெண்டு அருவிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு காட்டாறாக உருவானது. அந்த காட்டாறு தான் சுவாமி ஆள வந்தார். அந்த காட்டாறு 5 கிளைகளாக பிரிந்தது. பெரிய நம்பி, திருமலை நம்பி, திருக்கோட்டியூர் நம்பி, திருமாலையாண்டான், ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர். அப்ப பெருமாள்ங்கிற கடல்ல இருந்து அருள்ங்கிற நீரை நம்மாழ்வார்ங்கிற மேகம் எடுத்து நாதமுனிங்கிற மலைக்கு மேல பொழிந்து அது 2 அருவி உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பினாகி அதுல இருந்து ஆள வந்தார்னு ஒரு காட்டாறு உருவாகி அந்த காட்டாறு 5 ஆச்சாரியர்கள் 5 பிரிவுகளாக பிரிந்து அந்த 5 பிரிவுகளும் ஒரு ஏரியில பெருங்குளத்துல ஒண்ணு சேர்ந்துதான். அந்த பெருங்குளம் தான் ராமானுஜர் என்று சொல்கிறார்கள். இந்த ஊர் என்னன்னா பெருங்குளத்தூர். அப்ப இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, நம் பெருமாளுடைய அருள் என்ற கடல் நீரை நம்மாழ்வார்ங்கிற மேகம் ஒன்றெடுத்து அதை அப்படியே நாதமுனிங்கிற மலையில பொழிந்து அது உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பியின் 2 அருவியாகி அது ஆழவந்தார்னு காட்டாராகி அது 5 கிளைகளாக பெரிய நம்பி, திருமலை நம்பி, திருக்கோட்டியூர் நம்பி, திருமாலையாண்டான், ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையராகி ராமானுஜர்ங்கிற பெருங்குளம், அவரே மீண்டும் மணவாள மாமுனிகள்ங்கிற பெருங்குளம். அந்த 2 பெருங்குளங்களும் இங்க ஆன்மீக அன்பர்களின் மனத்திலே பெருங்குளத்தூர்ல குடிகொண்டு விட்டார்கள். அதனால இன்றைய உபன்யாசத்தின் தலைப்பு வெறும் மணவாள மாமுனிகள் வைபவம் இல்ல, ராமானுஜரோடு சேர்த்து ராமானுஜரும் மணவாள மாமுனிகளும். ஏன்னா ஆரம்பத்திலேயே அம்மங்கார் பேசும்போதே மணவாள மாமுனிகளுடைய பெருமை எல்லாத்தையும் சுருக்கமா சொல்லிட்டா. அப்புறம் தான் யோசிச்சேன், எல்லா வைபவமும் அவளே சாதிச்சதுக்கு அப்புறம் நாம சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு யோசிச்சேன். சரி, அதை புது கோணத்துல சொல்லுவோம். ராமானுஜர் தான் மணவாள மாமுனிகளை அவதரிச்சார். அப்ப ராமானுஜர் வாழ்வில் நடந்த சம்பவங்கள்லாம் அவருடைய வாழ்விலேயே ரிப்பீட் ஆகணும் இல்லையா? எப்படி ரிப்பீட் ஆச்சு அதான் பார்க்க போறோம். ஒரு அழகான பாட்டு சொல்லுவா, ஆதியிலே அறவரசை அழைத்து அரங்கர், அவனியிலே 200 ஆண்டு இருநீர் என்ன, பாதியிலே உடையவராய் வந்து தோன்றி பரமபதம் நாடியவர் போவேன் என்ன, நீதியாய் முன்பு போல் நிற்க நாடி நிலுவைதனை நிறைவேற்றி வாரும் என்ன, சாதாரணம் எனுமாம் வருடம் தன்னில் தனித்துலா மூல நாள் தாம் வந்தாரே. அதாவது பெருமாள் என்ன பண்ணாரா, தன்னுடைய படுக்கையான ஆதிசேஷனை தட்டி எழுப்பி, பாரு பூமியில கலியுகம் ரொம்ப கோர தாண்டமா ஆடிட்டு இருக்கு, இதுல இருந்து மக்கள் எல்லாம் காப்பாற்றணும், பக்தி நெறிய பரப்பணும், வேதத்துக்கெல்லாம் சரியான அர்த்தம் சொல்லணும், அதுக்கு நீ போய் 200 வருஷம் பூமியில வாழ்ந்து நன்னா அடிக்கோடிட்டு கொள்ளுங்கள். ஆதிசேஷன் பெருமாள் சொல்றார், 200 வருஷம் நீ பூமியில வாழ்ந்து மக்களுக்கு நல்ல விஷயங்களை உபதேசம் பண்ணி மக்களை திருத்திட்டு வா, வேதத்துக்கும் ஆழ்வார் பாசுரத்துக்கும் அர்த்தம் சொல்லிட்டு வார்னார். ஆதிசேஷனும் வந்தார், ராமானுஜரா வந்தார், 120 வருஷம் பூமியில வாழ்ந்தார், வேதத்தை காத்தார், வேதத்தின் பொருளை எல்லோருக்கும் உணர்த்தினார், திவ்ய தேசங்களின் மாண்பை காத்தார், ஆழ்வார் பாசுரங்களின் பெருமையை காத்தார், கடைக்கோடி மனிதன் வரை முக்தி அடைய முடியுங்கிறத எல்லோருக்கும் சொன்னார். ஆணோ பெண்ணோ அந்தணரோ அந்தியரோ எல்லோருக்கும் இறைவன் பொதுவானவன் நிலைநாட்டினார். 120 வருஷம் ஆச்சு. அதுக்கு மேல பெருமாளை பிரிஞ்சு அவரால் இருக்க முடியல. நான் வைகுண்டம் வரேன்னு திரும்பி வந்துட்டாராம். பெருமாள் பார்த்தார், நான் உன்னை 200 வருஷம் தான் இருக்க சொன்னேன், 120 ஏன் வந்துட்டேன்னார். அவர் சொன்னாராம், உன்னை பிரிஞ்ச வேதனை, இதுக்கு மேல உன்னை பிரிஞ்ச என்னால இருக்க முடியல, அதனால வந்துட்டேன்ட்டார். 1017ஆம் வருஷம் ராமானுஜர் தோன்றினார். 1137 120 திருநட்சத்திரம் ஆச்சு, வைகுண்டம் வந்துட்டார். பெருமாள் சொன்னார், என் கட்டளை 200 வருஷம் இருக்கணும்னு, நீ போய் வாழ்ந்ததோ 120, மிச்சம் 80 என்ன பண்றதுன்னு கேட்டார். அப்போ ஆதிசேஷன் சொன்னாராம், ஒரு 200 வருஷம் பொறுத்துரு, மறுபடியும் பூமியில போய் அவதாரம் பண்ணி மிச்சம் உள்ள காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னார். அதன்படி 1370ஆம் வருஷம் ஐப்பசி மாதம் மூல நட்சத்திரத்துல அதே ஆதிசேஷன் அதே ராமானுஜர் மணவாள மாமுனிகளாக அவதாரம் பண்ணார். 1370 இருந்து 1443 வரை 73 திருநட்சத்திரங்கள். 80 தானே இருக்கணும். அது ஒரு நீதிபதியே சொல்லியிருக்கார், +or-10% அளவுடுங்க, 10% கூடவோ குறைச்சலோ இருக்கலாம். அதனால 80ங்கிறதுல 73ன்னா 90%க்கு மேல வந்துடுறது. அதனால இது அடியன் பாட்டு, ஆதியிலே அறவரசை அழைத்து அரங்கர், அவனியிலே 200 ஆண்டு இருநீர் என்ன, பாதியிலே உடையவராய் வந்து தோன்றி பரமபதம் நாடியவர் போவேன் என்ன, நீதியாய் முன்போல நிற்க நாடி நிலுவைதனை நிறைவேற்றி வாரும் என்ன, சாதாரணம் எனுமாம் வருடம் தன்னில் தனித்துலா மூல நாள் தாம் வந்தார். ஐப்பசி மாதம் மூல நட்சத்திரத்துல மாமுனிகளாக ராமானுஜரே மீண்டும் அவதரித்தார். அந்த ஆதிசேஷனே மீண்டும் அவதரித்தார். விட்டு போன காரியங்களை நிறைவேற்றினாரா. என்ன விட்டு போச்சுன்னா, ராமானுஜர் அவதாரத்துல சம்ஸ்கிருத வேத வேதாந்தங்களின் பொருளை எல்லாம் நல்லா உணர்த்தியாச்சு.
இப்ப மணவாள மாமுனிகளை அவதரிச்சு தமிழ் வேதங்களாகிய ஆழ்வார் பாசுரங்கள் என்னன்னா பிரச்சாரம் பண்ணணும், அதன் பொருளை நன்றாக எல்லோருக்கும் உணர்த்தணும், அதற்காக தோன்றினாரா. அப்ப அவர் தான் இவர் தான் அவரே தான் இவராக வந்திருக்கார். அப்ப 2 பேர் வாழ்வில என்னென்ன ஒற்றுமைகள்னா, அடியனை பத்தி இன்ட்ரோடக்ஷன் படிக்கும் போது ஒரு விஷயம் சொல்லிட்டா, கமிட் ஆயிட்டோம். இவர் எங்க உபன்யாசம் பண்ணாலும் அவரே ஒரு கவிதை எழுதுவார், அந்த கவிதைக்கு அவரே அர்த்தம். ஆமா, என் கவிதைக்கு வேற யாரும் அர்த்தம் சொல்ல மாட்டார், நாம தான் சொல்லி ஆகணும், அதனால அவரே அர்த்தம் சொல்லுவார். இப்போ ராமானுஜர் மணவாள மாமுனிகள் இருவரும் ஒருவரேன்னு 8 ஒற்றுமைகளை ஆராய்ச்சி பண்ணி அடிய ஷார்தூல விக்ரீடித்தம்ங்கிற மீட்டர்ல ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்லோகத்தையும் அடியன் விஞ்ஞாபனம் பண்றேன். அந்த ஸ்லோகத்துக்கு அடியனே அர்த்தம் சொல்றேன். நம்ம ஸ்லோகத்துல வேற யாரும் கோட் பண்ண மாட்டேன், நாமே தான் அர்த்தம் சொல்லணும். அதனால நம்ம ஸ்லோகம் தான், அடியனே அதை பத்தி உபன்யாசமும் பண்றேன். ஸ்லோகம் சேஷாம்ச பிரதிபாதகௌ குருபதௌ வியாக்கியான சூக்தி பிரதௌ லோகேஸ்மின் குரு பங்கி தாயகவரௌ அர்ச்சாபிமானான்விதௌ ஸ்ரீமத் திராவிட வேதஜாத ரசிகௌ ஸ்ரீமாதவ ஸ்ரீ குரு வந்தேகம் சுயதீச்ச லக்ஷ்மண குரும் ஸ்ரீமத் வரம் யோகினம். இது என்ன அர்த்தம்னா, 8 ஒற்றுமைகள் ராமானுஜருக்கும் மணவாள மாமுனிகளுக்கும் இருக்கு. இன் அதர் வேர்ட்ஸ், ராமானுஜர் அவதாரத்துல என்னென்ன சம்பவம் நடந்ததோ அந்த 8 சம்பவம் மணவாள மாமுனிகள் அவதாரத்திலே ரிப்பீட் ஆயிருக்கு. அவர் தான் இவர்னா அங்க உள்ளது இங்க ரிப்பீட் ஆகணும் இல்லையா, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப்னு பழமொழி சொல்றான். அது போல 8 விஷயம் இருக்கு. அந்த 8 விஷயமும் என்னென்னங்கிறத தான் 6:45 பார்க்க போறோம். முதல் விஷயம் என்னன்னா, சேஷாம்ச பிரதிபாதகௌ, 2 பேரும் ஆதிசேஷனுடைய அவதாரமாக தோன்றினார்கள். அதை முன்னுரையிலேயே சொல்லிட்டோம். ஆனா தாங்கள் ஆதிசேஷன் என்பதை 2 பேருமே ஒரு குறிப்பிட்ட சூழல்ல வெளிப்படுத்தியிருக்காங்க. அதாவது நிறைய பேர் அவதார புருஷர்கள், தாங்கள் இன்னாருடைய அவதாரம்னு அவ ரொம்ப வெளிக்காட்ட மாட்டார், வெளிக்காட்டாமலேயே கூட போயிருப்பார்கள். ஆனா ராமானுஜரும் மணவாள மாமுனிகளும் தாங்கள் ஆதிசேஷன்கிறத நிரூபிச்சு வெளிப்படுத்தியிருக்காங்க. எங்க இப்ப அப்படியே ராமானுஜருக்கு வருவோம். தொண்டனூர் ஏரின்னு கேள்விப்பட்டிருப்பேன், கர்நாடகால இருக்கு. அந்த தொண்டனூர் ஏரிக்கரையில 10,000 சமணர்களோடு ராமானுஜர் வாதம் பண்றார். அவர்கள் வேதத்தை மறுத்து பேசுகிறார்கள், வேதமே தப்பு, ஏற்க மாட்டோங்கிறார். ராமானுஜரோ வேதம் தான் பரம பிரமாணம், வேதத்தின் நெறிப்படித்தான் நாம் வாழணுங்கிற இந்த அடிப்படையில அந்த வேதத்தை எதிர்க்கும் 10,000 பேருக்கும் வேதத்தை காக்க வந்த ராமானுஜருக்கும் கடும் வாக்குவாதம் தொண்டனூர் ஏரிக்கரையில நடக்கிறது. அப்ப என்னன்னா 10,000 பேர் எதிரில் வாதம் பண்றாங்க, ஒரு ராமானுஜர் மட்டும் இருக்கார். இப்ப என்ன பண்ணுவார், ஒருத்தர் எதிர்த்தே வாதம் பண்றது நம்மளால முடியல, 10,000 பேர் எதிரில் இருக்காங்க, ஒரு ராமானுஜர் இருக்கார். சிஷ்யர்களை கூப்பிட்டாராம், ஒரு திரைச்சீலையை கட்டுங்கள்னார், ஒரு ஸ்கிரீன் போடுங்கன்னார். அதே மாதிரி அவளும் ஸ்கிரீன் போட்டுட்டான். ஸ்கிரீனுக்கு இந்த பக்கம் ராமானுஜர் உட்கார்ந்தார், அந்த பக்கம் 10,000 பேர் உட்கார்ந்தா. கேள்விகளுக்கும் பதில் சொல்றேன்னார். 10,000 பேரும் கேட்க அத்தனை பேர் கேள்விக்கும் இங்க பதில் வந்துட்டே இருக்கு. இந்த அஷ்டாவதானி தசாவதானி இது சகசிராவதானி, 10,000 பேர் கேள்வி கேட்டாலும் இங்க பதில் வந்துட்டே இருக்கு. எப்படி வருதுன்னு புரியலையே, அத்தனை பேருக்கு ஈடு கொடுத்து வாதம் பண்றாரு அப்படின்ட்டு அந்த 10,000த்துல ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணானா, அந்த ஸ்கிரீனை லேசா விலக்கி எட்டி பார்த்தாராம். எட்டி பார்த்தா என்ன தெரிஞ்சதுன்னா, பிரபன்னாமிருதம்ங்கிற நூல்ல இதை பத்தி ஸ்லோகம் இருக்கு. ததா பணீஸ்வரோ பூத்வா சஹஸ்ர பணமண்டிதா ஏகேன க்ஷபணேனோக்த யுக்தேகே ஏகஸ்ய சீக்கிரதா அயுதைர் யுக்தி வச்சனைஹி தத்வா பிரத்யுத்தரம் ஸ்புடம் ஜிதவான் க்ஷபணான் சர்வான் க்ஷணேன யதி புங்கவஹா. எட்டி பார்க்கறார், பார்த்தா ஒரு தலையோட ராமானுஜர் இல்லையா, ஆதிசேஷன் 1000 தலைகளோடு 2000 நாக்குகளோடு. ஒரு தலைக்கு 2 நாக்கு பாம்புனா ஆதிசேஷன் 1000 தலை 2000 நாக்கோடு ஆதிசேஷனே அமர்ந்து வாதம் பண்றார். பார்த்தார், நடுங்கிட்டார், சுவாமி அடியன் உங்க சிஷ்யன்னு வந்து விழுத்துட்டார். அப்படி வாதம் பண்ணி அந்த 10,000 பேரையும் தொண்டனூர் ஏரிக்கரையில ராமானுஜர் வீழ்த்தினாராம். இன்னைக்கும் அந்த தொண்டனூர் ஏரிக்கரையில பெருமாள் சன்னதிக்கு போனோம்னா அந்த ஆதிசேஷன் வடிவிலேயே ராமானுஜர் எப்படி எழுந்தருளினார் அப்படின்னு அவருடைய திருமேனியையும் இன்றைய தினம் நாம சேவிக்கலாம். அப்போ ஆதிசேஷன் அவதாரமான ராமானுஜர் தான் வாழும் காலத்திலேயே தான் ஆதிசேஷன் என்பதை இந்த வாதத்தின் மூலம் நிரூபித்தார். இது அவர் வாழ்க்கையில் நடந்ததா? இப்ப அப்படியே இந்த பக்கம் வருவோம். மேத்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல LHS RHS போடுவாங்க இல்லையா, உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு. இப்ப LHSல நீங்க ராமானுஜரை வச்சுக்கோங்க. என்ன பண்ணார், 1000 தலை 2000 நாக்குன்னு காமிச்சாரா. இப்ப RHSக்கு அப்படியே வாங்க, மணவாள மாமுனிகள் ரைட் ஹேண்ட் சைடுல. இது என்ன, குழந்தைகள் நிறைய பேர் ரசிக்கிறார், உங்களுக்கு புரியும்படியாக சொல்றேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ராமானுஜர் எத்தனை தலையோட இருக்கார், 1000 தலையோட. இப்ப ரைட் ஹேண்ட் சைடுல அவருடைய மறு அவதாரம் மணவாள மாமுனிகளை அனுபவிப்பார். அவர் என்ன பண்ணார், காஞ்சிபுரத்துல கிடாம்பி நாயனார்னு ஒரு மகான், அவரிடம் மணவாள மாமுனிகள் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பண்ணார். ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யத்தை காஞ்சியைச் சேர்ந்த கிடாம்பி நாயனார் என்பவரிடம் பயின்றார் மாமுனிகள்.
காலக்ஷேபம் பூர்த்தியாருது. அப்போ அந்த கிடாம்பி நாயனாருங்கிற ஆச்சாரியன் தன் சிஷ்யர் மணவாள மாமுனிகள்கிட்ட கேட்கிறாராம், தேவரின் அவதார விசேஷம் என்று நிச்சயமாக அறிந்தேன், அதை காட்டியருள வேணும்னு சொன்னாரா. இந்த ஸ்ரீபாஷ்யம் கத்துக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால அடியனுடைய ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் எல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட 17 வருஷம் அவ்வளவு காலம் எங்க ஆச்சாரியன் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சாதிச்சார். ஆனா அப்படிப்பட்ட ஸ்ரீபாஷ்யத்தை இவ்வளவு சீக்கிரம் என்னிடம் இருந்து நீங்கள் கற்றிருக்கிறீர்கள் என்றால் நீங்க சாமானியமானவரா இருக்க முடியாது. நீங்க ஒரு அவதார புருஷர் தான் அர்த்தம். நீங்க யாருடைய அவதாரம்னு சொல்லும் போது அந்த ஆச்சாரியன் கிடாம்பி நாயனார் சிஷ்யர் மாமுனிகள்கிட்ட கேட்டார். இப்ப மாமுனிகள் யோசிச்சாராம், ஆச்சாரியனுக்கு ஒழிக்க ஒண்ணாதே, ஆச்சாரியன் ஒண்ணு கேட்டுட்டா நம்ம செய்யணும், மத்தவானா நான் அது இல்ல நான் சாதாரண மனுஷன் ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கலாம். ஆச்சாரியன் அவர் வாயால கேட்டுட்டார். சரி, அதிபதி நிஜாகாரத்தை காட்ட நான் யாருன்னு காட்டிடுறேன்னு சொல்லி 1000 தலை 2000 நாக்கு அந்த ஆதிசேஷ வடிவத்தை கிடாம்பி நாயனாருக்கு மாமுனிகள் காட்டி, அடியன் ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் என்றாராம். கிடாம்பி நாயனார் வியந்தாராம், இவரா அடியனுக்கு சிஷ்யராக வந்தார். இது எப்படின்னா, ராமன் எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் வசிஷ்டத்தை காலக்ஷேபம் பண்ணா, கிருஷ்ணன் எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் சாந்தி பண்ணிட்ட காலக்ஷேபம் பண்ணா, உபன்யாசம் ஆரம்பிக்கும் போது போன் அடிக்காதுன்னு சொன்னாலும் அந்த போன் அடிச்சுட்டுதான் இருக்கு. அது போலதான் இவர் எல்லாம் அறிந்த ஆதிசேஷனா இருந்தாலும் என்னை தேடி வந்து என்கிட்ட காலக்ஷேபம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி கிடாம்பி நாயனார் புரிந்து கொண்டார். அவர்கிட்ட தன்னுடைய 1000 தலை கொண்ட ஆதிசேஷ வடிவத்தை நிரூபித்தார். இது ஒண்ணு. ரெண்டாவது, ஆழ்வார் திருநகரியிலே கேட்காமையே சிறிது ஒரு உபன்யாசத்துல நடுவில் இதெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம். இன்னொன்னு, ஆழ்வார் திருநகரியில மணவாள மாமுனிகள் எழுந்தருளி இருக்கார். அப்போ ஒரு சிலர் பார்வை, எல்லா மகான்களுக்கும் வாழ்க்கையில கட்டம் உண்டு, அவளை அழிக்கணும் கூட பல பேர் திட்டமிடுவார். மணவாள மாமுனிகளை அழிக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய மடத்துக்கு ஒரு சில பேர் தீ வச்சுட்டாங்க. ஆழ்வார் திருநகரி திருநெல்வேலி கருகே திருக்குறுகூர் தாமிரபரணிக்கரை அங்க மடத்துல மாமுனிகள் எழுந்தருளி இருக்கார். அவருடைய மடத்துக்கு தீ வச்சுட்டான். தீ வச்சது என்னாச்சா, அர்த்தராத்திரியிலே அக்னி பிரக்ஷேபணம் பண்ண ஜீயர் தம்முடைய பிரபாவத்தாலே அவ்வழல் தட்டாதபடி சேஷாகிருதியாய் கொண்டு புறப்பட்டு, இது யதீந்திர பிரவண பிரபாவம் மாமுனிகளுடைய வரலாற்றை சொல்லும் நூல்ல இருக்கு. தீ வச்சதும் மாமுனிகள் என்ன பண்ணாராம், தன்னுடைய ஆதிசேஷ வடிவத்தை எடுத்துட்டாராம். அந்த நெருப்பு படாதபடி தன்னுடைய மடத்தில் இருந்து பாம்பு வடிவத்திலேயே வெளியில வந்து அங்கும் தான் ஆதிசேஷன்கிறத காமிச்சார். மூணாவது, மணவாள மாமுனிகள் ஒரு சமயம் மத்தியான நேரத்துல தம் மட்டத்துல யோகத்தில் தியானத்தில் எழுந்தருள் இருந்தாராம். மாமுனிகள் அப்படியே தியானத்துல இருந்தா ராமானுஜர் திருமேனியை தியானிப்பாராம். சீராரும் எதிராசர் திருவடிகள் வாழி, திருவரையில் சாத்தியசன் துவராடை வாழி, ஏறாரும் செய்ய வடிவு எப்பொழுதும் வாழி, இலங்கிய முன்னூல் வாழி, இணை தோள்கள் வாழி, சோராத தூய செய்ய முகச்சோதி வாழி, தூமுருவல் வாழி, துடைமலர் கண்கள் வாழி, ஈராறு திருநாமம் அணிந்த எழில் வாழி, இனிதிருப்போடு எழில் ஞானமுத்திரை வாழியேன்னு ராமானுஜருடைய திருமேனியை அப்படியே தியானித்தபடி மாமுனிகள் அமர்ந்திருக்கிறார். அப்போ சடகோப கொற்றி என்று ஒரு பெண், அந்த பெண் மாமுனிகளுடைய சிஷ்யை. அந்த சட்டகோப்ப குற்றி என்ன பண்ணாலும் கதவு சாத்தி இருக்கு. அப்படியே கொஞ்சம் கதவை லேசா திறந்து எட்டி பார்த்தாலும் பார்த்தா 1000 தலையோட ஆதிசேஷன் இருக்கார். ஓ, பயந்து போயிட்டாலும், என்னது ஆதிசேஷனா உள்ள இருக்கார். மத்தியான வேளையிலே கதவு வழியை பார்க்க 1000 பைந்தலையனான திரு அனந்தாழ்வானாக சேவை சாதிக்க கண்டு கிழுக்குற்று இருக்க, அச்சோ பாப்பா ஆதிசேஷனா பயந்தாளாம். மாமுனிகள் பார்த்துட்டாராம். ஓ, தெரிஞ்சுட்டியா? சிரிச்சுட்டே மாமுனிகள் சொன்னாரா, சிரித்தபடி ஒருவருக்கும் சொல்லாதே கொள் என்றார். நீ என் சிஷ்யை தான் பார்த்துட்ட, சரி இருந்தாலும் வெளியில சொல்லாத. ஆதிசேஷன்ங்கிறது எல்லாருக்கும் தெரிய வேண்டாம். ஏன்னா மகான்கள் தங்கள் பெருமையை காமிச்சுக்காமலே சாதாரண மனிதனை போல இருந்தே காரியம் செய்வான். இந்த வெளியில சொல்லாதேன்னாராம். அப்ப 3 பேருக்காச்சா. ராமானுஜர் அங்க தொண்டனூர்ல ஒரு முறை வாதம் பண்ணும் போது தான் ஆதிசேஷன் காமிச்சார். மாமுனிகள் மொத்தம் 3 இடங்கள். ஒன்று எங்க ஆச்சாரியன் கிடாம்பி நாயனாருக்கு, 2 அந்த தீ வைத்த போது ஆழ்வார் திருநகரி மட்டத்துல, 3வது தியானத்திலே சடகோப்ப கொற்றி எட்டி பார்த்த போதும் தன்னை ஆதிசேஷனாக வெளிப்படுத்தினார். இந்த 3 இடங்கள் பார்க்கிறோம். அப்ப 2 பேருக்கும் முதல் ஒற்றுமை வந்துருத்தா. தாங்கள் ஆதிசேஷனின் அவதாரம் என்பதோடு இல்லாமல் அதை பிரகடனப்படுத்தியும் காட்டியிருக்கிறார்கள். சேஷாம்ச பிரதிபாதகம் 1 மணி 6. அடுத்த 2வது ஒற்றுமை என்னன்னா, 2 பேருமே முன்னோர்கள் வழியில் தான் செல்வார்கள். நம்ம முன்னோர்கள் என்ன உபதேசித்தாலோ அந்த வழியில அதைத்தான் திரும்ப சொல்லுவாளே ஒழிய எனக்கா ஒண்ணு தோன்றது, நானா புது யாரோ ஒருத்தர் சொன்னாரு என் வழி தனி வழி, அந்த மாதிரிலாம் அவ சொல்ல மாட்டார். அதாவது அவளுக்கு எத்தனை தான் பெரிய பெரிய அனுபவங்கள் இருந்தாலும் வெறும் நம்ம அனுபவத்தை வச்சு மட்டும் சொல்லக்கூடாது. ஏன்னா பேசணுமா? அடுத்து பேசுறியா?
இப்ப ரெண்டாவது ஒற்றுமை என்னன்னா, ரெண்டு பேருமே முன்னோர்கள் வழியில் தான் செல்வார்கள். அதாவது என் வழி தனி வழின்னு யாரோ சொல்றா பாருங்க, அந்த மாதிரி அவ பண்ண மாட்டான். அதாவது மனசுல தோணுது, என் மனசுக்கு இப்படிதான் படுறது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. காலாகாலமா பெரியோர்கள் ஒரு விஷயம் சொல்லிட்டு வரும்போது அது மாத்துறதோ என் மனசுக்கு இது சரிப்படுறதுன்னு பேசுறதோ நியாயம் கிடையாது. அதாவது இன்னைக்கு அறிவியல்ல வேணா அது சொல்லுவா, புதுசா இன்வென்ஷன், அது அறிவியலுக்கு. ஆன்மீகத்தை பொறுத்தவரை எது ரொம்ப ட்ரெடிஷ்னலோ எது ரொம்ப ஏன்ஷியன்ட்டோ அதுக்குதான் வேல்யூ ஜாஸ்தி. இது நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆன்மீகத்துல புதுசா வந்ததுக்கு வேல்யூ கிடையாது, பழசா இருக்கிறதுக்கு தான் வேல்யூ. அறிவியல்ல தான் புதுசா வந்தா வேல்யூன்னு சொல்லுவா. அப்போ பழசு பெரியோர்கள் நமக்கு என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காளோ அதை நாம என்னைக்குமே மாற்றக்கூடாது, அந்த நெறிப்படி தான் போகணும். இதை ராமானுஜர் எங்க காமிச்சாருன்னா, வியாசருடைய பிரம்மசூத்திரங்கள், அது ராமானுஜர் கணக்குப்படி 545 சூத்திரங்கள்னு வியாசர் அமைச்சிருக்கார். எதுக்குன்னா உபனிஷத்துகளின் அர்த்தங்களை விளக்குவதற்காக. அதுக்கு ராமானுஜர் விளக்க உரை கமெண்ட்ரி எழுதணும். அதை என்ன பண்ணா, தாமா எழுதல. ஏற்கனவே வியாசரின் பிரம்மசூத்திரத்துக்கு போதாயன ரிஷின்னு ஒரு முனிவர், அவர் விருத்தின்னு ஒரு விளக்க உரை எழுதியிருக்கார். அந்த போதாயன விருத்திங்கிற நூலை கொண்டு வரணும், அதன் அடிப்படையில் தான் நான் எழுதுவேன். என்ன காரணம்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு, ஆளவந்தாருடைய ஆசை போதாயன விருத்திங்கிற நூலின் அடிப்படையில் தான் பிரம்மசூத்திரத்துக்கு விளக்க உரை உருவாகணும்னு ஆளவந்தார் ராமானுஜருடைய பரமாச்சாரியார் ஆசைப்பட்டிருக்கார். ரெண்டு, ஒரு ரிஷியனுடைய மனசு இன்னொரு ரிஷிக்கு தான் தெரியுமா. வியாசருங்கிற ரிஷி பிரம்மசூத்திரம் எழுதியிருக்காருன்னா அதை எப்படி இன்டர்பிரட் பண்ணணும்னு நம் போன்ற மனிதன் முயற்சி பண்ணக்கூடாது. போதாயனர்னு இன்னொரு ரிஷி தான் இன்டர்பிரேஷன் கொடுக்கணும். அதனால அவன் மனம் போனபடி பிரம்மசூத்திரத்துக்கு அர்த்தம் எழுதிட்டா, அப்படி பண்ணக்கூடாது. ஆகையினால ராமானுஜர் என்ன பண்ணாராம், அந்த போதாயன ரிஷி எழுதிய விளக்க உரையின் அடிப்படையில நாம ஒரு விளக்க உரை எழுதணும்னு முடிவெடுத்தார். ஆனா அந்த போதாயன ரிஷியின் விளக்கத்துக்கு எங்க போறதுன்னா, காஷ்மீர்ல சாரதா பீட்டம்னு பெரிய லைப்ரரி, அங்க அந்த ஓலைச்சுவடி மேனுஸ்கிரிப்ட், பாம் லீஃப் மேனுஸ்கிரிப்டா கிடைக்குமா. அந்த ஓலைச்சுவடியை தேடி ராமானுஜரும் அவருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வானும் காஷ்மீருக்கு போனா. அங்க போனா பல பண்டிதர்கள், அவ ராமானுஜருக்கு அந்த புத்தகத்தை தரமாட்டேங்கிறான். அவன் என்னமோ இந்த புக்கை படிச்சுதான் ராமானுஜர் புதுசா பண்டிதராக போறாருன்னு நினைச்சது. அவர் ஏற்கனவே பெரிய ஞானி. அவரை போய் இல்ல இந்த புத்தகம் தரமாட்டேன்னா அவளெல்லாம் வாதம் பண்ணி ஜெயிச்சார். சரிட்டு புத்தகத்தை கொடுத்தார். ராமானுஜரும் கூரத்தாழ்வானும் வாங்கி வந்தார். ஒரே நாள்ல ராமானுஜர் முதல் அத்தியாயத்தை படிச்சுட்டார். மிச்சத்தை கூரத்தாழ்வான்ட்ட கொடுத்து வச்சிருக்காரு. 4 அத்தியாயம், மொத்தம் 4 சாப்டர். ஃபர்ஸ்ட் சாப்டர் ராமானுஜர் படிச்சுட்டார். அடுத்த நாள் அதுக்குள்ள வள்ளம் வந்தா, போதும் படிச்ச வரைக்கும் போதும், அந்த ஓலைச்சுவடியை கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிட்டான். ராமானுஜர் கதறினாதான் பாருங்க. அந்த காலத்துல ஸ்ரீரங்கத்திலிருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரு புக்குக்காக பயணிச்சிருக்காரு. நமக்கெல்லாம் பிடிஎஃபா கிடைச்சாலும் நம்ம படிக்க மாட்டேங்கிறோம். அவர் ஒரு ஓலைச்சுவடிக்காக காஷ்மீர் வரைக்கும் போயிருக்கார். கூட சிஷ்யரோடு கட்டப்பட்டு வாதம் பண்ணி புத்தகத்தை வாங்கியிருக்கார். 4 சாப்டர்ல ஒரு சாப்டர் தான் படிச்சார். புத்தகத்தை கொண்டு போயிட்டா. கதறினாரா ராமானுஜர். பக்கத்துல சிஷ்யர் கூரத்தாழ்வான், சுவாமி அடியன் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன், க்ஷமிக்கணும்னா. என்னன்னு கேட்டார் ராமானுஜர். தேவரீர் ஒரு அத்தியாயம் படிச்ச அந்த நேரத்துல ராத்திரி கண் முழிச்சு மிச்சம் உள்ள 3 அத்தியாயத்தையும் அடியேன் படிச்சுட்டேன், நெற்று பண்ணிட்டேன். அந்த 3 அத்தியாயத்தையும் இங்கே சொல்லட்டுமா, உபய காவிரி மத்தியில் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சொல்லட்டுமா, எங்க சொல்றதுன்னு கேட்டார். ராமானுஜர் பார்த்தார். வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக என்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே, நான் இப்படி கூரத்தாழ்வான் என்ற ஒரு சிஷ்யனை பெற்றதாலே நான் பெருமை பெற்றேன், எப்பேற்பட்ட சிஷ்யன் என்று கூரத்தாழ்வான கொண்டாடி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துக்கு திரும்புறார். இப்போ முதல் அத்தியாயம் ராமானுஜர் திருவுள்ளத்தில் இருக்கு. அந்த அடிப்படையில ஸ்ரீபாஷ்யத்தை அவர் இயற்றி விட்டார். 2, 3, 4 அத்தியாயத்துக்கு ராமானுஜர் என்ன பண்ணாரா, கூரத்தாழ்வானை விட்டு சொல்ல சொல்லுவாராம். விருத்தி கிரந்தத்துல போதாயனர் என்ன சொன்னார் சொல்லுவார். அதை கூரத்தாழ்வான் விண்ணப்பிப்பார். அதை கேட்டுட்டு அதன் அடிப்படையில கருத்தை ராமானுஜர் சொல்லுவாராம், இப்படி எழுதுன்னு. அதை கேட்டு கூரத்தாழ்வான் ஈடுபடுத்துவாராம். அதாவது ராமானுஜர் டிக்டேட் பண்ண ஸ்ரீபாஷ்யத்தை கூரத்தாழ்வான் தான் எழுதினார். முதல் அத்தியாயம் ராமானுஜரே டிக்டேட் பண்ணி எழுதிட்டார். 2, 3, 4 அடுத்த 3 அத்தியாயங்கள் முதல்ல கூரத்தாழ்வான் விருத்தி கிரந்தத்துல இப்படி இருக்கும்பார். அதை ராமானுஜர் உள்வாங்கிப்பார். அதுக்கப்புறம் நீ இப்படி எழுதுன்னு சாதிப்பார். அதன் அடிப்படையில கூரத்தாழ்வான் ஈடுபடுத்துவார். அப்ப இது பாருங்க, முதல்ல கூரத்தாழ்வான் ரிசைட் பண்ணணும், அதுக்கப்புறம் ராமானுஜர் டிக்டேட் பண்ணணும், அதை கூரத்தாழ்வான் டைபிஸ்ட் மாதிரி அதுக்கப்புறம் எழுதணும். ரெசிடேஷன், டிக்டேஷன், டைப்பிங், இப்படி 3 ஃபார்மேட் வச்சு இந்த ஸ்ரீபாஷ்யத்தை ராமானுஜர் இயற்றினாராம். அதுல ஆரம்பத்திலேயே ராமானுஜர் சாதிக்கிறார், இந்த ஸ்ரீபாஷ்யம் பிரம்மசூத்திர பாஷ்யத்தை நானாக எழுதவில்லை, பகவத் போதாயனக்கு தாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திர விருத்தி பூர்வாச்சாரியாக சஞ்சிக்ஷிபு தன்மதானுசாரேன சூத்ராட்சராணி வியாக்கியாசந்தே.
இதுக்கு முன்னாடி போதாயனர் பண்ணியிருக்கார், பூர்வாச்சாரியர்கள்லாம் கொண்டாடி இருக்கா. அதன் அடிப்படையில் சூத்ராட்சராணி பிரம்மசூத்திரத்தின் ஒவ்வொரு எழுத்துகளும் வியாக்கியாசியந்தே, இதன் மூலமாக வியாக்கியானம் செய்யப்படுகின்றன சொல்லி ஸ்ரீபாஷ்யத்தை அருளினார். இது ஒண்ணு மட்டும் இல்ல, பகவத்கீதைக்கு கீதா பாஷ்யம்னு ராமானுஜர் அருளினார். அந்த கீதா பாஷ்யமும் தாமா பண்ணல. ராமானுஜருக்கு முன்னாடி ஆள வந்தார் கீதார்த்த சங்கிரகம்னு ஒரு நூல்ல கிறிஸ்பா பகவத்கீதையின் சாரம் இதுதான் எழுதினார். அந்த அடிப்படையில அதை இன்னும் விவரிக்கும் விதமாக கீதா பாஷ்யம்னு ராமானுஜர் அருளினார். சரி, ஸ்தோத்திரம் பண்றார் பெருமாளை. சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், வைகுண்ட கத்தியம்னு 3 கத்தியம் பாடி அதையுமே தாமா நேரம் பண்ணலையாம். ஆள வந்தார் சதுஸ்லோகின்னு தாயார ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார், ஸ்தோத்திர ரத்னம்னு பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். அந்த வழியில நான் துதிக்கிறேன் என்று அவர் காட்டின வழியில போனார். அப்ப என்னைக்குமே ராமானுஜர் என் மனசுல இது பட்டது, என் வழி தனி வழின்னு சொல்ல மாட்டார். பெரியவா என்ன பண்ணியிருக்கா, ரிஷிகள் என்ன பண்ணியிருக்கா, ஆழ்வார்கள் என்ன பண்ணியிருக்கா, நாம் அந்த வழியில் போக வேண்டும் என்று ராமானுஜர் பயணித்தார். இது அவர் வாழ்க்கையில பாக்குறோம். இந்த பக்கம் அப்படியே எல்ஹெச்எஸ், இந்த பக்கம் என்ன ஆர்ஹெச்எஸ் மணவாள மாமுனிகளுக்கு வரும். அவரும் அதே போல அவரோட அந்த பாசுரமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்க்கு தான் அதனை பேசாதே, தன்னெஞ்சில் தொற்றினதே சொல்லி இது சுத்த உபதேச வர மாற்றதென்பர் மூர்க்கராவார். பெரியோர்கள் என்ன சொன்னாலோ அதை அப்படியே அந்த முறை தப்பாம கேட்கணும், அதை அப்படியே பின்தொடர்ந்து நாம சொல்லணும். அதை விட்டுட்டு என் மனசுல இப்படிப்பட்டது, என் மனசில் இது இப்படித்தான் தெரிகிறது, இப்படி எல்லாம் யாராவது பேசுறாருன்னா அவன் மூடன் மூர்க்கன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவா பேச்ச காதுல வாங்காதி போட்டார். பூர்வாச்சாரியர்கள் போதம் அனுஷ்டானங்கள் கூறுவார் வார்த்தைகளை கொண்டு நீர் தேறி இருள் தருமான் ஞானத்தை இன்பமுற்று வாழும் இருள் தருமான் தேசிகரை சேர்ந்து முன்னோர்கள் என்ன சொன்னாலோ அதெல்லாம் கேட்டுட்டு அவர்களுடைய அனுஷ்டானப்படி நடக்க வேண்டும். இந்த மாமுனிகள் எங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார்னா, இப்ப ராமானுஜருக்கு ஒரு பாஷ்யம் பார்த்தோமா, பிரம்மசூத்திர பாஷ்யம், ஸ்ரீ பாஷ்யம். இப்ப மாமுனிகள் என்ன பண்றார், பெரியாழ்வார் திருமொழி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பெரியாழ்வார் கண்ணனை தன் குழந்தையாகவே வளர்த்து பாடிய பிள்ளை தமிழ் தான் பெரியாழ்வார் திருமொழி. அந்த பெரியாழ்வார் திருமொழிக்கு பெரியவாச்சான் பிள்ளைங்கிற மகான் ஏற்கனவே வியாக்கியானம் பண்ணிட்டார். ஆனா அந்த வியாக்கியானத்தின் பெரும் பகுதி மொத்தம் ஒரு 470 பாசுரம் இருக்குன்னா 400 பாசுரத்துக்கான வியாக்கியானங்களை கரையா அரிச்சுட்டு ஒரு 50-60 பாட்டுக்கு மட்டும் வியாக்கியானம் இருக்கு. 400 பாட்டுக்கு வியாக்கியானம் கரையா அரிச்சுட்டு. இதை பார்த்தாரா மாமுனிகள், அடடா 400 பாசுரத்துக்கான விளக்க உரை எழுத்துனா அர்த்தம் புரிஞ்சுக்க முடியாத. எதிர்காலத்துல வரவா நம்ம தமிழையே சுக்கு நீ லகுத்தி பிலி இப்படி எல்லாம் எழுத்து கூட்டி படிச்சுட்டு இருப்போம். இன்னும் இதுல வியாக்கியானம் வேற இல்லைன்னா பாட்டு படிக்கிறதே கட்டம். அதுல வியாக்கியானம் அர்த்தமும் யாரும் சொல்லலைன்னா அதன் பொருளே நம்ம கடைசி வரைக்கும் புரியாம போயிடுமே. ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார், நம்மாழ்வார் பெருமாளுக்கு லேசா நரைச்ச முடி இருக்குன்னு பாடியிருக்காரு. என்னப்பா இது, நமக்கு தான் முடியும், பெருமாளுக்குமா எங்கப்பா இருக்குன்னு கேட்டான். திருவாய்மொழியில 2ஆம் பாட்டு பாருங்க, மனநக மலமர மலர் மிசை எழுதரு மனநுணர் வளவிலர் பொறி உணர் வகையிலர் இனன் உணர் முழு நல்லம் எதிர் நிகழ் கழிவினும் இனன் இளன் என உயிர் மிகு நரை இளனே பாடியிருக்காங்க. மிகுனா நிறையா, நரைனா நரைமுடி, மிகு நரை நிறைய நரைச்ச முடி, இளனே நிறைய நரைச்ச முடி இல்ல கொஞ்சமா இருக்குன்னு அர்த்தம். மிகு நரை இளனே அர்த்தம் சொன்னார். அந்த பாட்டுக்கு அது அர்த்தம் இல்ல. மிகுனர் அப்படின்னா மிஞ்சினவான்னு அர்த்தம். மிகுனர் ஐ இளனேனா மிஞ்சினவா யாரும் இல்லாதவன், அவனுக்கு மேல யாரும் இல்ல, அவர் தான் கிரேட்டஸ்ட்னு அர்த்தம். மிகுனர் ஐ இளனேங்கிறத மிகு நரை இளனேன்னு பிரிச்சு இப்படி யாரா அர்த்தம் சொல்லலாமா? அப்ப அதுக்கு ஒரு ஆச்சாரியனுடைய விளக்க உரை இருந்தா தானே புரியும். மாமுனிகள் என்ன பண்ணார், அந்த 400 பாட்டுக்கு கரையா அடிச்சது பாருங்க, அந்த பகுதிக்கு அவர் வந்து வியாக்கியானம் பண்ணார், பூர்த்தியாக வியாக்கியானம் பண்ணிட்டார். மிச்சம் ஒரு 60 பாட்டு இருக்கு பாருங்க, அதுக்கு அவர் வியாக்கியானம் பண்ணல. வாக்கு தூய்மைங்கிற அந்த பதிகத்திலேருந்து ஆரம்பிச்சு அவர் வியாக்கியானம் பண்ண மாட்டேன்ட்டார். அவ கேட்டா, உங்க வியாக்கியானம் நல்லா இருக்கு, மிச்சம் இருக்க பகுதிக்கும் பண்ணலாமேன்னா. அப்ப மாமுனிகள் சாய்ச்சாரா, இல்ல அந்த பகுதிக்கு பெரியவாச்சான் பிள்ளையோட வியாக்கியானம் கரையா அரிச்சுடுத்து, அதனால நான் பண்ணேன். இதுக்கு அந்த மகான் ஏற்கனவே வியாக்கியானம் பண்ணிருக்கும் போது பெரியவர் பண்ணதை மீறி நாமா புதுசா ஒண்ணும் பண்ணக்கூடாது, முன்னோர்கள் வழியில் தான் போக வேண்டும். அவ ஒரு வார்த்தை சொல்லிட்டானா அதை மீறி நாமா புதுசா ஒண்ணு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மிச்ச பகுதிக்கு வியாக்கியானம் பண்ணாமல் நிறுத்தினார். வியாக்கியானம் பண்ணது 1 மடங்கு சிறப்புன்னா, எந்த இடத்துல பண்ணாம விட்டாரோ அதுதான் 2 மடங்கு சிறப்பு. உள்ள உட்கார முடியுமா?
இன்னொரு 1/2 hour தான். சரி, வியாக்கியானம் பண்ணது ஒரு மடங்கு சிறப்புன்னா அங்க வியாக்கியானம் பண்ணாம விட்டது 2 மடங்கு சிறப்பு. ஏன்னா அதுதான் பெரியோர்கள்ட்ட உள்ள மரியாதை. அவ ஒண்ணு பண்ணியிருக்கானா அதை மீறி நாம பண்ணக்கூடாது. ராமானுஜர் வாழ்வில் நடந்த அதே போன்ற சம்பவம் மாமுனிகள் வாழ்வில் பார்க்கிறோம் அல்லவா? இது ஏதோ உங்களுக்கு சொல்லும் போது என்னப்பா பெரியோர்கள் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னா இதுல என்ன இருக்குன்னு தோணும். 1000 வருஷம் முன்னாடி இருந்த நூலை அதே மாதிரி நாம இன்னைக்கு படிக்கிறோம்னா ராமானுஜருக்கும் மாமுனிகளுக்கும் நன்றி சொல்லணும். இல்லைன்னா நினைச்சு பாருங்க, அந்த நூலை கொஞ்சம் நாம மாத்தலாம், அடுத்தடுத்து அவாவா மாத்திட்டே போனா அது எப்படி ஆகும்னு நினைச்சு பாருங்க. ஒரு கல்யாணத்துல மாப்பிள்ளை என்ன பண்ணாரா, குடிக்க தண்ணி வேணும்னா அவர் இன்னொருத்த போய் மாப்பிள்ளை சொம்புல தண்ணி கேட்கிறாருனார். அவர் அடுத்தவர்கிட்ட போய் மாப்பிள்ளை வெள்ளி சொம்புல தண்ணி கேட்கிறாருனார். அவர் அடுத்தவர்கிட்ட போய் மாப்பிள்ளை வெள்ளி சொம்பு கேட்கிறாருனார். அவர் அடுத்தவர்கிட்ட போய் மாப்பிள்ளை வெள்ளி சொம்பு கொடுத்தாரான் தாலி கட்டுவாரான் பார். மாமனார் பார்த்தா வெள்ளி சொம்பு கிடையாது, நீ கல்யாணமே கிடையாது, நிறுத்தி கொடுத்தார். அப்ப இவர் என்ன கேட்டார், அவர் என்ன சொன்னார்? காரணம் என்ன? இது நாம ஜோக் இல்ல, இது யோசிச்சு பார்க்கணும். ஒரு விஷயத்தை சின்னதா மாத்துறதுன்னு ஆரம்பிச்சா அது எங்கேயோ போயிடும். அதனாலதான் ராமானுஜரும் மாமுனிகளும் 2 பேரும் காமிச்சது. அன்னைக்கு பெரியவா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்கன்னா எக்காரணம் கொண்டும் மாத்திரக்கூடாது. இல்லையே குழந்தைகள்லாம் ஏதோ அப்படி இப்படி டவுட் பண்றா, அவளுக்காக நான் சயின்டிபிக்கா சொல்றேன்னு ஆரம்பிச்சேன்னா குழந்தைக்காக அதை சயின்டிபிக்கா மாற்றக்கூடாது. குழந்தைகளுக்கு தான் நம்பிக்கையும் ஸ்ரத்தையும் நம்ம வளர்க்கணும். பெரியவா சொன்னா சரியா இருக்கும், அதை குழந்தைகளுக்கு நாம சொல்லிக் கொடுக்கணும். இல்ல இப்படி சொன்னா குழந்தை கேட்காது, குழந்தைக்காக நான் இதை மாத்தி சொல்றேன்னு ஆரம்பிச்சேன்னா, அதாவது நம்ம யுக்தியை மாத்திக்கலாம், LHS RHSன்னு சொல்லலாம், ஆனா விஷயம் ஒன்னாதான் இருக்கணும். இந்த தலைப்பாக்காக தலையை வெட்டுற மாதிரியோ செருப்புக்காக காலை வெட்டுற மாதிரியோ ஒருத்தர் ஏத்துக்கணுங்கிறதுக்காக நம்ம சம்பிரதாயத்தை மாத்த ஆரம்பிச்சோம்னா அப்புறம் எதுவுமே மிச்சம் இருக்காதும்பா. இந்த ஒருத்தர் ஒரு போர்டு போட்டிருந்தாராம், இங்கு நல்ல காய்கறிகள் விற்கப்படும். ஒருத்தர் கேட்டார், இங்க தானப்பா விற்க போற, அது எதுக்கு இங்குன்னார். சரி, அதை அழிச்சுட்டார். நல்ல காய்கறிகள் விற்கப்படும். அப்ப பக்கத்து வீட்டுல கெட்ட காய்கறியா விற்கிறா, வேண்டாம் நல்லவ அழிச்சுடு. காய்கறிகள் விற்கப்படும், அதுதான் பார்த்தாலே தெரியுது, அதையும் அழிச்சுடு. விற்கப்படும், எதை அழிக்கிற போர்டையா விற்க போற, அதையும் அழிச்சுடு. அப்புறம் வெறும் போர்டு தான் இருந்தது, போர்டு எதுக்கு வச்சிருக்க, போர்டையே எடுத்துடு. போர்டையே எடுத்தாச்சுன்னா கடையே எடுத்துடு. அப்போ ஒன்ன அழிக்கிறது ஒன்ன மாத்துறதுன்னு ஆரம்பிச்சா எல்லாத்தையும் மாத்தறாப்புல ஆகும். ராமானுஜரும் மாமுனிகளும் பாடுபட்டது. அன்னைக்கு என்ன சொன்னாலோ எதையும் மாத்தக்கூடாது. அன்னைக்கு வியாசர் சொன்னபடிதான் இன்னைக்கு வேதம் சொல்லிட்டு இருக்கோம். அன்னைக்கு வியாசருடைய மகாபாரதத்துல அவர் என்ன ஸ்லோகம் எழுதினாரோ 5000 வருஷம் கழிச்சு அதே ஸ்லோகம். இது நினைச்சு பாருங்க, ஒரு சாமானிய விஷயம் இன்னைக்கு அடியன் ஒரு உபன்யாசம் பண்ணி இதை ஒருத்தர் கேட்டுட்டு 4 நாள் கழிச்சு சொல்ல சொன்னா இங்கேயோ ஒரு இடத்துல மாத்தி சொல்லுவார். ஆனா பகவத்கீதையோ வேதங்களோ ஆழ்வார் பாசுரங்களோ 1000கணக்கான வருஷம் முன்னாடி அவ எப்படி சொன்னாலோ அப்படியே இனி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். காரணம் யாருன்னா ராமானுஜரும் மாமுனிகளும். இதான் பாயிண்ட் நம்பர் 2. அப்போ 1 அவரேதான் இவரேதான் அவர் ஆதிசேஷனா வந்து காமிச்சா. 2 முன்னோர் மொழியை மாத்தக்கூடாதுன்னா. 3வது 2 பேரும் என்ன பண்ணா, நிறைய வியாக்கியானங்கள் தான் பண்ணாடி ஒழிய புது நூல்கள் புது கிரந்தம்னு பண்ணல. ராமானுஜருக்கும் மாமுனிகளுக்கும் 3வது எக்ஸ்க்ளூசிவான சிறப்பம்சம், புது நூல்களே எழுத மாட்டான். நான் புதுசா ஒண்ணு எழுதுறேன், புதுசா ஒண்ணு உருவாக்குறேன் பண்ண மாட்டான். ஏற்கனவே பெரியோர்கள் பல நூல்கள் எல்லாம் அருளி இருக்கிறார்கள். அந்த நூலுக்கு நாம விளக்க உரையை வழங்கி அதை பொருளை இன்னும் நன்றாக மற்றவாளுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவளுடைய கான்செப்ட். புரியுறாப்புல சொல்லணும்னா ஒரு பழமொழி சொல்லுவா இல்லையா, புதுசா கோவில் கட்டுறதை விட ஏற்கனவே இருக்கிற கோவிலை நாம பாதுகாத்து அதுக்கு சம்பரோட்சணம் திருப்பணி பண்ணணும். அதுக்கு தானே புண்ணியம் ஜாஸ்தி. நீ ரொம்ப அட்ராக்டிவ், நான் ரொம்ப வீக்கு, நீ இவ்வளவு அழகா விஷமம் பண்ணா எல்லாரும் ஒன்னதான் பாப்பா, என்ன யாரும் பார்க்க மாட்டா. நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்தா கூட பரவாயில்ல, அவர் அளவு நம்மளால ஸ்மார்ட்டா இருக்க முடியுமா சொல்லுங்க. ஓகே, போலாமா? இப்ப 3வது பாயிண்ட், புதுசா கோவில் கட்டுறதை விட ஏற்கனவே இருக்கிற கோவிலை நல்லா பார்த்து பராமரிச்சு சம்பரோட்சணம் பண்ணி திருப்பணி பண்ணா அவளுக்கு தானே புண்ணியம். அது போல ராமானுஜரும் மாமுனிகளும் யோசிச்சா, நாம புதுசா ஒரு கிரந்தம்னு எழுதுவதை விட நமக்கு முன்னாடி பெரியோர்கள் ஏற்கனவே பல கிரந்தங்கள் பண்ணியிருக்கா, அதையெல்லாம் வியாக்கியானம் பண்ணி அதுக்கு அர்த்தம் சொல்லி அந்த அர்த்தத்தை பாதுகாத்து அடுத்த வாழ்க்கை உபதேசம் பண்றதுங்கிறதுதான் இன்னும் முக்கியமான காரியம் இல்லையா? அதனாலதான் ராமானுஜருடைய வாழ்க்கையில பாருங்க, அவரா சுயமா எழுதின நூல்னா 2 தான். 1 கத்தியத்ரயம், அவர் சரணாகதி பண்ணி சரணாகதி எப்படி பண்ணி காட்டணும் நமக்கு உணர்த்த கத்தியத்ரயம். இன்னொன்னு நித்திய கிரந்தம்,
ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் அன்றாட வாழ்க்கையில என்னென்ன கடைபிடிக்கணும், அதுக்காக நித்திய கிரந்தம். அதையுமே கூட எப்படி பண்ணாருன்னா, நித்திய கிரந்தம் என்பது ஆளவந்தாருடைய ஆகம பிராமணிய அடிப்படையில இருக்கணும்னு வச்சார். கத்தியத்திரயம் ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னம் சதுஸ்லோகி அதன் அடிப்படையில இருக்கட்டும்னு வச்சார். ஆனா இந்த பக்கம் மற்ற எல்லா நூல்களும் பாருங்க, ராமானுஜர் கமெண்ட்ரி தான். பிரம்மசூத்திரத்துக்கான விளக்கம், ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், பகவத்கீதைக்கான பாஷ்யம், கீதா பாஷ்யம், அதுக்கப்புறம் உபனிஷத்துக்கெல்லாம் கான்சைஸா ஒரு கமெண்ட்ரி, வேதாந்த சங்கிரகம், நிறைய வியாக்கியானங்கள் பண்ணார். அந்த நூல்களை பார்த்து நமக்கு உபதேசிக்கணும்னு. ஏன்னா நிறைய அர்த்தங்கள் நமக்கு புரியாது, வியாக்கியானம் பண்ணாதான் புரியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம் கீதையில, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அப்படின்னா என்ன அர்த்தம்? குழந்தை எல்லாம் சொல்லுவாங்க, கேட்டுக்கேடா இந்த ஸ்லோகம் கேட்டிருப்பேன். சும்மா டிவி ப்ரோக்ராம்ல கூட இந்த ஸ்லோகத்தை போட்டுருவா. பரித்ராணாய சாதுனாம், நல்லவர்களை காப்பதற்காகவும், விநாசாய துஷ்கிருதாம், கெட்டவர்களை அழிப்பதற்காகவும், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும், சம்பவாமி யுகே யுகே, யுகம் தோறும் நான் பிறக்கிறேன்னு பெருமாள் சொல்றேன். இப்படித்தான் எல்லாரும் அர்த்தம் சொன்னா. அதாவது நல்லவனை காத்து தீயவனை அழிப்பதுன்னா, யாரோ ஒரு கெட்டவன் ஒரு நல்லவனை போட்டு அடிச்சுட்டு இருக்கான், பெருமாள் குறுக்க வந்து அந்த கெட்டவனை நான் சாத்திட்டு இந்த நல்லவனை காப்பாத்துறேன், இதுக்காக வராது. இப்படித்தான் எல்லாரும் அர்த்தம் சொன்னா. இந்த அர்த்தத்துலதான் திரைப்படத்திலயும் என்ன போட்டுடுறா, யாரோ ஒரு ஹீரோ ஒருத்தரை காட்டி, இவர் பாரு வில்லன் அடிச்சுட்டா இருப்பாரு, உடனே இந்த ஸ்லோகத்தை போடுறோம், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஆனா இதுக்குள்ள வேற ஆழ்ந்த அர்த்தம் இருக்கு, அதை காமிச்சவர் ராமானுஜர். சாதுக்களை காப்பாத்துறதுங்கிறோமே, சாதுனா யாருன்னு கேட்டார். சாதுனா யாரு? உபன்யாசத்துல செல்போனை சைலண்ட்ல போட்டா அவ சாது, அது ஒரு விதமான சாது. அதை விட முக்கியமான சாது இருக்காளாம். அது ராமானுஜர் சொல்றார், யார் ஒருத்தர் பெருமாளை அனுபவிக்கணும், பெருமாளை சேவிக்கணும், பெருமாளை நன்றாக அவனை கட்டி அணைக்கணும், அவனோடு உரையாடணும், அவனோடு உறவாடணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் யார் துடிச்சுட்டு இருக்காளோ அந்த பக்தர்களுக்கு தான் சாதுன்னு பேரு. பரித்ராணாய சாதுனாம், அந்த பக்தனை காப்பதுன்னா என்னன்னா, அந்த பக்தனுக்கு மட்டும் பெருமாள் வந்து தரிசனம் கொடுக்கலன்னா ஆளே போயிடுவான், இறந்தே போயிடுவான். அவனை காப்பதுன்னா வைகுண்டத்திலேருந்து ஒரு அவதாரம் பண்ணி பெருமாள் இறங்கி வந்து, உனக்காக கண்டா வந்தேன், என்ன நல்லா அனுபவிச்சுக்கோ, வா நான் உனக்காக ஒரு லீலை பண்ணி காட்டுறேன், உன்னோடு பேசுறேன், நீ பழம் கொடுக்குறியா குடு நான் சாப்பிடுறேன், நீ மாலை கொடுக்குறியா குடு நான் அணிஞ்சுக்கிறேன் அப்படின்னு பக்தனோடு 4 வார்த்தை பேசினா அவனுடைய உயிர் காக்கப்படும். இதுதான் பரித்ராணாய சாது. நாம் தன்னை சேவிக்கணும்னு ஆசைப்படுற பக்தனை அவனுக்கு தரிசனம் கொடுத்து தன் குணானுபவத்தை கொடுத்து காப்பாத்திடுறார். வந்த இடத்துல அப்படியே என்ன பண்றாரா, இந்த துட்டர்கள் யாரா, ராவண கும்பகர்ணா இருக்கான், வந்த இடத்துல ஆன்சிலரி சப்ஜெக்டும் கூட சேர்த்து படிப்பா பாருங்க. அது போல வந்த இடத்துல யார் பாவன், கம்சனா ராவணனா 2 சாத்து விநாசாய துஷ்கிருதாம் அப்படியே சேர்த்து அடிச்சுட்டு தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தன் திருவாராதன வடிவமாக இருக்கக்கூடிய தர்மத்தை பகவான் நிலைநாட்டுகிறான். அதற்காகத்தான் சம்பவாமி யுகே யுகே, ஒவ்வொரு யுகத்திலும் வருவது எதற்காகனா, இப்போ துட்டர்களை அழிக்கணும்னா ராமானுஜர் பாஷ்யம் பண்றார், சாது பரித்ராணம் ஏவ உத்தேசியம் ஆனுஷங்கிகஸ்து துஷ்கிருதாம் விநாசகா சங்கல்ப மாத்திரேனாபி தது உபபத்தேகேன்னா. இப்ப ராவணனை அழிக்கத்தான் ராமன் வந்தான்னு நினைச்சிட்டு இருக்கேடா. ராமர் நடிச்சா வைகுண்டத்துல இருந்து சக்கரத்தாழ்வார் அனுப்பி, இப்போ கொஞ்சம் அந்த ராவணன் அழிச்சுட்டு வா, கூட கும்பகர்ண இந்திரஜித்து ஒரே அடி எல்லாரையும் முடிச்சுதுரு அப்படின்னா சொன்ன வேகத்துக்கு அவர் போய் காரியத்தை பண்ணிட்டு வர போற. ஏன் அவரை கூட அனுப்ப வேண்டாம், பெருமாள் ஒரு சங்கல்பம், ராவணன் அழியட்டும் சொன்னா போயிடுவான், கம்சன் அழியட்டும்னா போயிடுவான், சிசுபாலன் அழியட்டும்னா போயிடுவான். இதுக்காக அவர் எதுக்குப்பா வைகுண்டத்துல இருந்து கீழே இறங்கி வரணும்? அவர் வந்தது எதுக்காக தெரியுமா, சபரி கொடுத்த பழங்களை வாங்கி அமுது செய்யணும், ஹனுமான கட்டி அணைச்சுக்கணும், விபீஷண சரணாகதியை ஏத்துக்கணும், குகனோடு கை குலுக்கி நண்பன்னு சொல்லணும், கோபிகைகளோடு கை கோத்து நாட்டியம் ஆடணும், மாலாக்காரர் கொடுத்த மாலைகளை வாங்கி அணிஞ்சுக்கணும், அக்ரூரன் அர்ஜுனன் இவாளெல்லாம் நண்பர்னு ஏத்துக்கணும். இதை வைகுண்டத்திலிருந்து பண்ண முடியாது, அவர் இறங்கி வந்தாதான் பண்ண முடியும். ஹனுமானை என்னுடைய நண்பன்னு ஏத்துட்டு அவனை கட்டி அணைக்கணும்னா அதை வைகுண்டத்திலே இப்படி பண்ணுவார். சபரி கொடுத்த பழங்கள் வாங்கி அமுது செய்யணும்னா வைகுண்டத்திலேருந்து எப்படி பண்ணுவார்? இதுக்குத்தான் அவர் இறங்கி வந்தார். வந்த இடத்துல இந்த துட்டம் சும்மா இல்லாம அவர் எதுக்கோ வந்தா இவன் குறுக்க போது ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், போட அவனை 2 சாத்தி அடிச்சுட்டு இவர் மெயினா சாது பரித்ராணம்னு தன்னுடைய அடியார்களை ரட்சிக்கிறார். இன்னும் புரிகிறாப்புல சொல்லணும்னா, கஜேந்திரனை காக்கத்தான் பெருமாள் ஓடி வந்தாரே ஒழிய முதலைய கொல்றதுக்காக ஓடி வரல. பிரகலாதனை காக்கத்தான் தூண்லேருந்து நரசிம்மர் வந்தாரே ஒழிய இரணியனை அழிக்கிறதுக்கு இல்லை. அவனை எப்படி வேணாலும் அழிப்பார். ஏன்னா இரணியனுக்காகத்தான் தூண்ல இருந்துன்னா இன்னைக்கு நான் தான் கடவுள்னு 1000 பேர் சொல்லிட்டு இருக்கான். ஒவ்வொரு தூண்ல இருந்தும் நரசிம்மர் வரணும், வரல. என்ன பிரகலாதனை போல ஒரு பக்தனை காணும், அதனால வரல.
1000 பிரகலாதன் இருந்தா 1000 தூண்ல இருந்து நரசிம்மர் வருவார். ஆனா இங்க லட்சம் இரண்யகசிபு இருக்கான், ஒரு பிரகலாதனை காணுமே. அதற்காகத்தான் பெருங்குளத்தூர்ல குழந்தைகள் எல்லாம் பிரகலாதர்களாக்கி நரசிம்மராக வரவேற்று. இந்த அர்த்தம் ராமானுஜர் சொல்லலைன்னா நமக்கு புரியுமா? அதுக்காக தான் ஒரு வியாக்கியானம் பண்ணார். புதுசா நாம நூல்கள் எழுதி 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 என்ன ப்ராப்ளம் ஆயிடும்? ஏற்கனவே இருக்கிறதே நாம படிக்கல, இன்னும் நான் ஒரு கிரந்தம் பண்றேன்னு எழுதிட்டா அதை படிக்க மாட்டேன். அதனால இதுக்கு வியாக்கியானம் பண்ணுவோம்னு ராமானுஜர் பண்ணி காமிச்சார். இப்போ மாமுனிகள் அதே ரூட்ல வர, நாமும் நிறைய வியாக்கியானம் தான் பண்ணணும். அவர் சொந்தமா எழுதின கிரந்தம் என்னன்னா, ஒண்ணு உபதேச ரத்னமாலை. அது ஆழ்வார் ஆச்சாரியர்களை பத்தி சம்பிரதாயம் பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக உபதேச ரத்னமாலை. திருவாய்மொழி நூற்றந்தாதி, இது திருவாய்மொழியின் அர்த்தம் எல்லாருக்கும் புரியணும், அதுக்காக திருவாய்மொழி நூற்றந்தாதி. ராமானுஜரை துதிப்பதற்காக ஆர்த்தி பிரபந்தம் எதிராஜ விம்சதி, அவ்வளவுதான். காஞ்சிபுரத்துக்கு ஒரு தேவராஜ மங்கலம். இது பண்ணாரை உடைய முக்கியமாக பார்த்தா வியாக்கியானங்கள். ஒன்று அருளி செயல்ல பெரியாழ்வார் திருமொழி விட்டு போன பகுதிக்கு வியாக்கியானம். ராமானுஜ நூற்றந்தாதிக்கு வியாக்கியானம் இல்லாம இருக்குது. பெரியவாச்சான் பிள்ளை 4000க்கும் விட்டார், ஆனா ராமானுஜ நூற்றந்தாதிக்கு பண்ணாம இருந்தார். அதுவும் 4000 சேர்ந்தது தானே. அதனால மாமுனிகள் ராமானுஜ நூற்றந்தாதிக்கு வியாக்கியானம் பண்ணார். அதுக்கப்புறம் ரகசிய கிரந்தங்கள்ல ஆச்சாரிய கிருதயத்துக்கு வியாக்கியானம் பண்ணார். முமுக்ஷுப்படி தத்துவத்ரயம் ஸ்ரீவச்சன பூஷணம் பிடலோகாச்சாரியருடைய இந்த 3 ரகசியங்கள், அதுக்கு வியாக்கியானம் பண்ணார். இப்படி நிறைய வியாக்கியானங்கள் பண்ணி பண்ணி அதனுடைய ஆழ் பொருளை எல்லாம் மாமுனிகள் நமக்கு தெரிவிச்சார். இவர் வியாக்கியானத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் இல்லையா? வியாக்கியானம் பண்ணா தான் நம்மளால எப்படி ரசிக்க முடியுங்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காட்சி. சுந்தரகாண்டத்துல ஹனுமான் இலங்கையில சீதையை சந்தித்து ராமனுடைய சரித்திரத்தை பாடி அந்த கணையாழியை கொடுக்க சீதை அதை பார்த்து ஆனந்தப்படலாம். இத பெரியாழ்வார் வர்ணிச்சிருக்கார். பெரியாழ்வார் திருமொழியில 3ஆம் பத்துல 10ஆம் திருமொழி இந்த அடையாள பத்துன்னே சொல்லுவா. 10 பாட்டுல ஹனுமான் ராமதூதர்னு அடையாளம் சொல்றார். நெறிந்த கருங்குழல்னு ஆரம்பிக்கும். அதுல 9ஆம் பாசுரம் ஹனுமான் கடைசியா மோதிரத்தை கொடுக்கிறா. மோதிரத்தை வாங்கிக்கிறாளாம் சீதை. எப்படி ஆனந்தப்பட்டா? பெரியாழ்வார் பாடுறார். திக்கு நீரை புகழாடன் தீவேள்வி சென்ற நாள் மிக்க பெரும் சபை நடுவே வில்லிருத்தான் மோதிரம் கண்டு ஒக்குமால் அடையாளம் ஹனுமான் என்று உச்சிமேல் வைத்துக் கொண்டு உகந்தனளால் மலர்குழலாள் சீதையுமே. இது ஒரு டங் ட்விஸ்டர். இது ஷேக்ஸ்பியர் ஒன்று சொல்லுவாரே, காண்டை டை எட்டை அண்ட் அண்டை எட்டை, லைக் காண்டை கன் டை எட்டை அண்ட் அண்டை எட்டை. அது போல வைத்துக் கொண்டு உகந்தனளால் மலர்குழலாள் சீதையுமே. உகந்தனளால் மலர்குழலாள் சீதையுமே. சீதை அந்த மோதிரத்தை தலைமையில வச்சு சந்தோஷப்பட்டா. அதோட முடிச்சுட்டார் பெரியாழ்வார். தலைமையில வச்சு சந்தோஷப்பட்டான்னா என்ன? இதுக்கு மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். இதுல ரசம் என்னன்னா, பெரியாழ்வார் ஹனுமான் பாவத்துல பாசுரம் பண்ணியிருக்கார். மாமுனிகள் அவர் சீதையா மாறி சீதை பாவத்துல வியாக்கியானம் பண்ணிட்டார். சீதை எப்படி ஆனந்தப்பட்டான்னா, அந்த கடையாழிய சீதை கையில முதல்ல வாங்கிட்டாளாம். வாங்கினதும் அதை முதல்ல தலைமையில வச்சுட்டாளாம். அதை கௌரவித்து நமஸ்கரிக்கும் விதமாக அதை தலைக்கு மேல வச்சுட்டாளாம். அடுத்து கண்ணுல ஊத்திட்டாளாம், நெஞ்சோடு அணைச்சிட்டாளாம். தன் கண்ணீரால அந்த மோதிரத்துக்கு திருமஞ்சனம் பண்ணாளாம். அதுக்கப்புறம் அந்த மோதிரத்தையே உத்து பாக்குறாளாம் சீதை. மோதிரத்தை பார்த்தா இந்த அர்த்தம்லாம் பாட்டுல இல்ல, வியாக்கியானத்துல மாமுனிகள் காட்டுறார். சீதை அந்த மோதிரத்தை கடையாழிய பாக்குறா. அந்த கடையாழிக்குள்ள ராமனுடைய மோதிர விரல் தெரியுது. மோதிர விரலோடு சேர்ந்த ராமனுடைய கை தெரியுது. கையோடு கூடிய ராமனின் தோள் தெரியுது. தோளோடு கூடிய ராமனே தெரிகிறான். மோதிரத்துக்குள் ராமனே தெரிகிறான். கட்டி அணைச்சிட்டா. ராமனையே பார்த்த சந்தோஷத்தை சீதை அடைந்து விட்டாள் அப்படின்னு வியாக்கியானத்துல இருக்கு. அங்க பாட்டு என்ன இருக்குன்னா, வைத்துக் கொண்டு உகந்தனளால் மலர்குழலாள் சீதையுமே. சந்தோஷப்பட்டா. அது என்ன சந்தோஷம்னா, அந்த மோதிரத்துக்குள் ராமனையே சீதை கண்டாள். அதுதான் அவள் அடைந்த சந்தோஷம்ங்கிறத மாமுனிகள் காட்டுறார். இதெல்லாம் அடிப்படையில புதுக்கவிஞர் கூட ஒருத்தர் எழுதினார். சென்ற இடம் யாவும் நிழல் போல தோணுதே, அன்று சொன்ன வார்த்தை அலை போல ஓதுதே, கணையாழி இங்கே மணவாளன் அங்கே, காணாமல் நானும் உயிர் வாழ்வதெங்கே, கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுவோம், காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோன்னு. அப்படி அந்த கடையாழியை பார்த்து சீதை ஆனந்தப்பட்டா. வியாக்கியானம் பண்ணி காமிச்சாதானே அந்த அர்த்தம் புரியுது. அதனாலதான் நாம் புதிதாக நூல்கள் பண்ணுவதை விட அந்த நூல்கள்ல உள்ள அர்த்தத்தை விளக்கி காட்டி வியாக்கியானம் பண்றது வசதின்னு 2 பேரும் காமிச்சா. எத்தனை ஆச்சு? 6:25 ஆச்சு. இல்ல 3 ஒத்துமையாச்சு. அடுத்து இவர்களுடைய இந்த வியாக்கியானம் இருக்கே, அவ வியாக்கியானத்துக்குன்னே ஒரு தனி ஸ்டைல் இருக்கு. இதுல ஒரு பாயிண்ட் சேர்த்துக்கோங்க. 3ஆம் பாயிண்ட்லயே ராமானுஜருடைய விளக்க உரைகள் பாருங்க. எத்தனையோ இடத்துல பல பேருடைய கொள்கைகளை கண்டிப்பார். ஆனா எத்தனை பேருடைய கொள்கையை கண்டிச்சாலும் அவரை கண்டிக்க மாட்டார். அவருடைய அணுகுமுறையில உள்ள பிழை எதுவோ அந்த பிழையை மட்டும் தான் சுட்டி காட்டி கண்டிப்பார். ஒருத்தர் மனம் புண்படுறபடி பேச மாட்டார். அது ராமானுஜருடைய ஸ்டைல்.
அதே ஸ்டைல மாமுனிகள் வியாக்கியானத்திலையும் பார்க்கிறோம். ஒரு தப்பான கருத்தை கண்டனம் பண்ணணும்னாலும் அந்த கருத்தில் உள்ள பிழையை தான் சுட்டி காட்டுவாரே ஒழிய யார் அதை சொன்னாரோ சொன்னவரை கண்டிப்பது அப்படின்னு பண்ற வழக்கங்கிறது கிடையாது. அது ரெண்டு பேர்த்தையுமே பார்க்கிறோம். இன்னொன்னு ராமானுஜருடைய வியாக்கியானத்துல எல்லாம் பாருங்க, ஒரு விஷயம் அதை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நேரா டு த பாயிண்ட் அதை மட்டும் பேசுவாரே ஒழிய இந்த சுத்தி வடிச்சு கூடவே ரெண்டு விஷயம் பேசுறது, இதோட சேர்த்து அது சொல்றது, முடிச்சு போடுறது, அது இருக்கவே இருக்காது. ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யமாகட்டும், கீதா பாஷ்யமாகட்டும், வேதாந்த சங்கரமாகட்டும், என்ன விஷயம் எடுத்தாரோ அது கூடவே இன்னொரு பாயிண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளே உபன்யாசம் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், கமெண்ட்ல வந்து யாரா போடுவா, சார் திஸ் இஸ் ஆல்சோ ஒர்த் மென்ஷனிங் பட் யூ மிஸ்ட் இட், நீ சொல்லாம விட்டுட்ட, இது ஒர்த் மென்ஷனிங் பா. நம்ம ராமானுஜர் ஸ்டைல் நாம சொல்லிக்கிறது அவரு கிரேட், நாம ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் எது டாபிக்கோ நேரா நூல் பிடிச்சாப்புல அதை பேசணும். அது வந்து ராமானுஜருடைய ஸ்டைல். ஒரு இடத்துல என்னாச்சு, சீதா கல்யாணம்னு ஒரு உபன்யாசம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூப்பிட்டு போனேன். அவர் சீதா கல்யாணம் ஆரம்பிப்பாருன்னு பார்த்தா பேசுறவர் ஆடியன்ஸ்ல நாங்கெல்லாம் உட்காந்தோம், கருவேப்பிலை தொகையால் அரைப்பது எப்படின்னு பேச ஆரம்பிச்சாரு. இது சமையல் குறிப்பா சீதா கல்யாணமான்னு கேட்டாங்க. சீதா கல்யாணம் தான் கேள்டாமா. ஒரு பார்த்தா கருவேப்பிலை தொகையில் சொல்லிட்டு 20 நிமிஷம் எடுத்து, உபன்யாசமே 1 hour தான், 20 நிமிஷம் எடுத்து. நான் கேட்டேன், அவர் 20 நிமிஷமா கருவேப்பிலை தொகையிலே அரைக்கிறாரு என்ன? அவன் சொன்னா, ஆத்துலதான் ஒய்ஃப் பண்ண மாட்டேங்கிறா, அவராவது சொல்றாரு, காதாலியாவது கேட்க விடுறான். சரி, ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷம் ஆச்சு. அப்புறம் வந்துட்டார் விஷயத்துக்கு. எதுக்கு இவ்வளவு நேரம் கருவேப்பிலை தொகையல்னா, இப்படிப்பட்ட கருவேப்பிலை தொகையல் சீதா கல்யாணத்துல சமயக்காரர் அரைச்சார் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தோட மாடை கட்டி போடுன்னு சொல்ற மாதிரி இந்த கருவேப்பிலை தொகையல் அரைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு சீதா கல்யாணம் 20 நிமிஷம், கருவேப்பிலை தொகையல் 40 நிமிஷம். அப்படி இல்லாம எது பாயிண்டோ டு த பாயிண்ட் ஸ்ட்ரெயிட்டா பேசுவார். அது கூடவே இப்போ ஒரு உபனிஷத் வாக்கியம் இருக்குன்னா அதை அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அடுத்து ஒரு சிறப்பான வாக்கியம் இருக்கே, அதை பத்தி சொல்லலையான்னு கேட்பா, அதை சொல்றதுக்கு வேற இடம் இருக்கு, அங்க சொல்லிக்கிறேன் ராமானுஜர். அதான் அவரோட ஸ்டைல். அது போல மணவாள மாமுனிகளும் பாருங்க, ஒரு கமெண்ட்ரி ஒரு பாட்டை எடுத்து வியாக்கியானம் பண்றாருன்னா முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பார், இந்த பாட்டுல இதுதான் விஷயம். அதுக்கப்புறம் பதார்த்தம் ஒவ்வொரு வேர்ட் பை வேர்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா வாக்கியார்த்தம் அதெல்லாம் தொகுத்து ஒரு சென்டென்ஸா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதுக்கப்புறம் மகா வாக்கியார்த்தம்னு சொல்லி 2 அடி 3 அடிகளை சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதுக்கப்புறம் மொத்தமாக பாட்டுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கும் பாருங்க, அதை ஒரு சம்மரியா கொடுப்பார். நம்மள சொன்னா தினந்தோறும் திவ்ய பிரபந்தத்துல நீங்க சம்மரி எல்லாம் சொல்றேன், நாம என்ன புதுசா பண்ணோம், அதெல்லாம் ஆச்சாரியர்கள் காட்டின வழி. மாமுனிகள் முதல்ல ஒரு இன்ட்ரோ, பதார்த்தம், வாக்கியார்த்தம், மகா வாக்கியார்த்தம், அதுக்கப்புறம் வெங்கியார்த்தம், உள்ள உட்பொருள் என்ன இருக்கு அதையும் எடுத்து விளக்குவாராம். அப்படி அவருக்குன்னு ஒரு ஸ்டைல், அந்த ஸ்டைல்ல விளக்குவது என்று அவர் கடைபிடித்தார்னு பாக்குறோம். மேலும் மாமுனிகள் காலக்ஷேபங்கள்லாம் சாதிக்கும் போது பார்த்தாலும் அது போல அந்த ஸ்டைல், இந்த வியாக்கியானம் என்ன ஸ்டைல்ல இருக்கோ அதே போல காலக்ஷேபம் சாதிப்பாராம். அப்போ வியாக்கியானத்துல 2 பேரும் சிறந்து விளங்கி இருக்கான்னு தெரியறது இல்லையா? இது 3 ஒற்றுமை பார்த்துட்டோம். அடுத்து 4வது ஒற்றுமை, 2 பேருமே தங்களுக்கு அப்புறம் ஒரு சச்சிஷ்ய பரம்பரையை விட்டுட்டு போனாங்க. ராமானுஜர் தன்னுடைய லெகசியை கீப் அப் பண்றதுக்காக 74 சிம்மாசனாதிபதிகள்னு 74 பேரை வச்சுட்டு போனார். ராமானுஜர் வைகுண்டம் போறதுக்கு முன்னாடி அந்த 74க்கு அழகான ஒரு காரணமும் நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்கார். எழுந்துக்கணுமா? ஒரு அடிச்சதுன்னா சொல்லுங்க. ஆனா பாருங்க, அவ பேசுறவாளுக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். யாருமே பாயிண்ட்டுக்கு நடுவுல பேசல, ஒரு பாயிண்ட் விட்டுட்டு அடுத்த பாயிண்ட் ஆரம்பிக்கும் போது தான் பேசுறா. ஏன்னா எடிட்டருக்கு வசதியா இருக்கும் கட் பண்ணிக்கிறது. சரி, இப்ப 4வது பாயிண்ட், 2 பேரும் தங்களுக்கு அப்புறம் சச்சிஷ்ய பரம்பரைன்னு நியமிச்சுட்டு போனார். ராமானுஜர் தன்னுடைய லெகசிக்காக தனக்கு அப்புறம் 74 சிம்மாசனாதிபதிகள் என்று நியமித்து போட்டார். ஏன் இந்த 74? அதுக்கு ஒரு சின்ன காரணம் இருக்கும். நாதமுனிகளுக்கு ராமானுஜர் அவதரிக்க போறாருங்கிறது முன்பே தெரிஞ்சு போச்சு. நம்மாழ்வாரே ஒருத்தர் சொல்லிட்டார், பின்னாடி ராமானுஜர் வருவார், பொலிகங்கிற பாசுரத்துல அவரை பத்தி சொல்லியிருக்கேன். இதை உணர்ந்த நாதமுனிகள் எப்போதும் ஒரு வார்த்தை சொல்லுவாராம், குளப்படியில் மழை பொழிந்தால் குருவி குடித்து போம், வீராணத்தில் பொழிந்தால் நாடெல்லாம் விளைந்து போம். குளப்படியில் மழை பொழிந்தால் குருவி குடித்து போம், வீராணத்தில் பொழிந்தால் நாடெல்லாம் விளைந்து போம் சொல்லிட்டே இருப்பாராம். நாதமுனிகளுக்கு அடுத்து வந்த ஆச்சாரியன் உய்ய கொண்டார். அவர்கிட்ட சொன்னார், அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டார். அர்த்தம் எல்லாம் கேட்காத, ஆச்சாரியன் சொன்னா திருப்பி சொல்லணும். சரி, அவர் குளப்படியில் மழை பொழிந்தால் குருவி குடித்து போம், வீராணத்தில் பொழிந்தால் நாடெல்லாம் விளைந்து போம் சொல்லிட்டு இருந்தார். அவர் மணக்கால் நம்பி அவர் சிஷ்யருக்கு சொன்னார்,
என்ன அர்த்தம் கேட்டார். எனக்கும் தெரியாது, எங்க ஆச்சாரியர் சொன்னார், நானும் சொல்றேன், நீயும் சொல்லி போட்டார். ஒரு குளப்படியில் மண் பொழிந்தால் குருவி குடித்து போம், வீராணத்தில் பொழிந்தால் நாடெல்லாம் விளைந்து போனார். அவர் அடுத்தது தன்னுடைய சிஷ்யர் ஆளவந்தாருக்கு சொன்னார். என்ன அர்த்தம் ஆளவந்தார் கேட்டார். எங்க ஆச்சாரியர் சொன்னார், நீயும் சொல்லு. குளப்படியில் மழை பொழிந்தால் குருவி குடித்து போம், வீராணத்தில் பொழிந்தால் நாடெல்லாம் விளைந்து போம் அவரும் சொன்னார். ஆளவந்தாருக்கு அடுத்து பெரிய நம்பிக்கு ஆளவந்தார் சொன்னார். என்ன அர்த்தம் கேட்டார். தெரியாது, எங்க ஆச்சாரியர் சொன்னார், நீயும் சொல்லு. குளப்படியில் மழை பொழிந்தால் குருவி குடித்து போம், வீராணத்தில் பொழிந்தால் நாடெல்லாம் விளைந்து போம். பெரிய நம்பியோட சிஷ்யர் ராமானுஜர். நாதமுனி உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பி ஆள வந்தார், பெரிய நம்பி ராமானுஜர். பெரிய நம்பி ராமானுஜருக்கு சொன்னார், குளப்படியில் மழை பொழிந்தால் குருவி குடித்து போம், வீராணத்தில் பொழிந்தால் நாடெல்லாம் விளைந்து போம். ராமானுஜரை பார்த்துட்டு பெரிய நம்பி சொன்னார், வா, நீ ரொம்ப ஞானம் உள்ளவனா இருக்க, அடுத்து என்கிட்ட கேள்வி கேட்டுவிடுவது, இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு இதுக்கு அர்த்தம் தெரியாதுன்னார். ராமானுஜர் சொன்னாராம், சுவாமி க்ஷமிக்கணும், அடியனுக்கு அர்த்தம் புரிஞ்சுடுத்துனார். இது வரைக்கும் யாருக்குமே புரியாத அர்த்தம் உனக்கு புரிஞ்சுடுத்தார். ராமானுஜர் சொன்னார், இது அடியனுடைய பெருமையை சொல்றது, அடியன் வாயால சொல்றதுக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் ஆச்சாரியர் கேட்டதுனால சொல்றேன். என்ன அர்த்தம்னா, குளப்படினா ஒரு மாட்டோட ஃபுட் ஸ்டெப் இருக்கு இல்லையா, அதுக்கு குளம்புன்னு பேரு. ஒரு மாடு ஒரு மண்ல காலடி படிக்கிறதுனா அந்த கால் தடம் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும், சின்னதா இருக்கும். அத்துணூண்டி இடத்துக்குள்ள மழை பெஞ்சதுன்னா ஒரு குருவி குடிக்கிற அளவுக்கு தான் அதுல நீர் இருக்கும். ஆனா அதே தண்ணீர் வீராணம் ஏரியில பெஞ்சா, வீராணம் குடிநீர் திட்டம்னு சென்னை சிட்டிக்கே தண்ணீர் வரும், அது உலகத்துக்கே பயன்படும். அப்போ ஒரே மழை அது குளப்படியில பொழிஞ்சா ஒரு குருவிக்கு தான் பயன்படும். அதே மழை வீராண ஏரியில போய் தேங்கினா ஒரு சிட்டிக்கே பயன்படும், உலகத்துக்கே பயன்படும். ராமானுஜருக்கு முன்பிருந்த ஆச்சாரியர்களுக்கெல்லாம் குளப்படின்னு அவள்லாம் அனுவிருத்தி பிரசன்னாச்சாரியர்கள். அவள்லாம் ரொம்ப டெஸ்ட் பண்ணி பார்த்து, இவன் யாரு, என்ன, எவ்வளவு பக்தி இருக்கு, எவ்வளவு ஞானம் இருக்கு, எவ்வளவு வித்யை, எவ்வளவு வைராக்கியம், இதெல்லாம் பார்த்துட்டு உபதேசிப்பாளாம். அதனால அவ குளப்படி மாதிரியாம். அவள்கிட்ட ஒரு அர்த்தம் தெரியுதா, அது எங்கேயாவது ஒரு குருவிக்கு பயன்படுற மாதிரி யாராவது ஒரு சிஷ்யனுக்கு தான் பயன்படும். ஆனா ராமானுஜர் எப்படின்னா, கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியர், ஆசை இருந்தாலே போதும் உபதேசம் பண்ணிடுவார். அவர் வீராணம் ஏரி போல இந்த அர்த்தங்கள்லாம் அவர்கிட்ட போய் சேர்ந்ததுன்னா வீராணத்தின் தண்ணீர் உலகத்துக்கே பயன்படுவது போல இந்த அர்த்தங்கள் ராமானுஜர்கிட்ட போனாதான் அது உலகத்துக்கே வாழ்க்கையாக அமையும். அப்போ மற்ற ஆச்சாரியர்கள்லாம் என்ன பண்ணுவானா, ஒருத்தன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு பார்த்து கஷ்டப்பட்டா உபதேசம் பண்ணுவார். ராமானுஜர் இஷ்டப்பட்டாலே உபதேசம் பண்ணிடுவார். எனக்கு கண்ணன்னு சொன்னா கண்ணுல இருந்து 2 சொட்டு கண்ணீர் வருதா, அதுக்கு மேல என்னப்பா தகுதி வேணும்? அவன் எந்த குலத்துல பிறந்திருந்தா என்ன, ஆணா இருந்தா என்ன, பெண்ணா இருந்தா என்ன, ஏழையா இருந்தா என்ன, பணக்காரனா இருந்தா என்ன, படிச்சவனா இருந்தா என்ன, படிக்காதவனா இருந்தா என்ன, அவன் மாடி வீட்டுல இருந்தா என்ன, குடிசை வீட்டுல இருந்தா என்ன, கண்ணன்னு சொன்னதும் கண்ணீர் விடுறான், பக்தி இருக்கு, வாடா நான் உனக்கு உபதேசம் பண்றேன். ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர், ஏனா எதிராசர் இன்னருளால் பாருலகில் ஆசை உடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் குரு என்று பேசி வரம்பருத்தார். அப்ப அவருக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை போனா ஒரு குருவிக்கு தான் அந்த குளப்படி நீர் பயன்படும். ராமானுஜர் வீராணம் ஏரிக்கு போனா உலகத்துக்கே அந்த நீர் பயன்படும். இப்ப ராமானுஜர் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டார். ஆனா யோசிச்சார், பெரியவாள்லாம் காரணம் இல்லாம சொல்ல மாட்டாங்க. நாதமுனி எந்த ஏரின்னு வேணாலும் சொல்லலாம், ஏன் வீராணம் ஏரின்னார்? அவர் அந்த ஊருக்கார காட்டுமன்னார் கோவில் இல்ல, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. வீராண ஏரிக்கு போனா ராமானுஜர் வீராண ஏரியில பார்த்தா 74 மடுக்களாக அந்த ஏரி நீரை பிரிச்சு நீர்ப்பாசனத்துக்கு தண்ணியில 74 வடிகால் அமைச்சாலாம். புரிஞ்சுடுத்து ராமானுஜருக்கு. நாம தான் வீராணம் ஏரி 74 வடிகால்னா 74 ஆச்சாரியர்களை சிம்மாசனாதிபதிகள் அமைச்சு அவர்கள் மூலமாக சம்பிரதாயத்தை பரப்பணும். இதுதான் நாதமுனிகளின் ஆசைன்னு புரிஞ்சுட்டு தனக்கு அப்புறம் 74 சிம்மாசனாதிபதிகளை நியமித்தார். இது ராமானுஜர். எல்ஹெச்எஸ். இப்ப அப்படியே ஆர்ஹெச்எஸ்க்கு வாங்க. மணவாள மாமுனிகள், இவர் ஆதிசேஷனுடைய அம்சம். அவர் என்ன பண்ணாரா, இந்த பூமியை ஆதிசேஷன் தான் தாங்குறார். ராமானுஜரும் ஆதிசேஷன் தான், மாமுனிகளும் ஆதிசேஷன் தான். ஆதிசேஷன் தான் கீழே இருந்து பூமியை தாங்குறார். ஆதிசேஷன் மட்டும் தனியா தாங்குறாரானா கிடையாது. கூட அஷ்ட திக்கஜங்கள்னு 8 யானைகள் இருக்கு. ஆதிசேஷன் 8 யானை சேர்ந்துதான் இந்த பூமியை தாங்குறாளாம். இந்த திருமால் கோவில்ல சேஷவாகனம் இருக்கு இல்லையா, அந்த சேஷவாகனத்தை அடுத்த தடவை ஊத்து சேமிச்சு பாருங்க. அதுக்கு கீழே ஒரு கூர்மமூர்த்தி ஆமை வடிவில ஒரு பெருமாள் இருப்பார். அவர் தான் கீழே கூர்ம பீட்டமாக கீழே இருந்து பூமியை தாங்கிட்டு இருக்கார். அதுக்கு மேல பார்த்தா 8 யானைகள் அஷ்ட திக்கஜம்னு இருக்கும். அதுக்கு மேலதான் ஆதிசேஷன் இருப்பார். அந்த சேஷ வாகனத்துல பெருமாள் எழுந்துருள்வார். அப்ப ஆதிசேஷன் தனியா தாங்கல, கூர்மமூர்த்தி பெருமாளும் சப்போர்ட் பண்றார், 8 யானைகளும் சப்போர்ட் பண்றது. இப்ப மாமுனிகளாகிய ஆதிசேஷன் யோசிச்சாராம், நாமும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை தாங்கி பிடிக்கணும்னா
நாம மட்டும் தாங்கி பிடிக்க கூடாது. அங்க அஷ்டதிக்கஜம்னு 8 யானை உதவியா இருந்த மாதிரி 8 சிஷ்யர்களை அஷ்டதிக்கஜங்கள் என்று நியமிப்போம்னு சொல்லி வானமாமலை ஜீயரான பொன்னடிக்கால் ஜீயர், பரவஸ்து பட்டர்பிரான் ஜீயர், திருவேங்கட ஜீயர், கோவில் கந்தாடை அண்ணன், பிரதிவாதி பயங்கர மன்னன், எருப்பியப்பா, அப்பிள்ளை, அப்பிள்ளார் என்ற அஷ்டதிக்கஜங்கள் 8 யானைகளை நியமித்து நடுவுல ஆதிசேஷனாக மாமுனிகள் இருந்து அஷ்டதிக்கஜங்கள்ங்கிற சிஷ்ய பரம்பரை அவர்களுடைய அடியார்கள் மூலமாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை தாங்கி பிடிக்க அவர் ஏற்பாடு பண்ணார். அங்க ஆதிசேஷன் கூட 8 யானை. அவ பேர் என்னன்னா ஐராவதன், புண்டரீகன், வாமனன், குமுதன், அஞ்சனன், புஷ்பதந்தன், சார்வபௌமன், சுப்ரதீகன். அது எப்பவுமே நிறுத்தி நிதானமா தான் சொல்லுவேன். சில இடத்துல டிவியில கொஞ்சம் வேகமா போட்டு விடுறாங்கன்னு சொன்னார். திரும்ப சொல்லிவிடுறேன் ஸ்லோவா, ஏன்னா ஒரு நோட்ஸ் எடுக்கிறார். ஐராவதன், புண்டரீகன், வாமனன், குமுதன், அஞ்சனன், புஷ்பதந்தன், சார்வபௌமன், சுப்ரதீகன் என்ற 8 யானைகள். அதோட சேர்ந்து ஆதிசேஷன் பூமியை தங்கிறது. மாமுனிகளாகிய ஆதிசேஷன் வானமாமலை ஜீயர், திருவேங்கட ஜீயர், பட்டர்பிரான் ஜீயர், கோவில் கந்தாடை அண்ணன், பிரதிவாதி பயங்கர மன்னன், எருப்பியப்பா, அப்பிள்ளை, அப்பிள்ளார் 8 சிஷ்யர்களை நியமித்து அந்த அஷ்ட திக்கஜங்கள் தான் அவளுக்கும் பேர். அவர்கள் மூலமாக சம்பிரதாயத்தை தாங்கி பிடிக்க ஏற்பாடு பண்ணார். இது 4வது ஒற்றுமை. 5வது ஒற்றுமை, 2 பேருக்குமே திவ்ய தேசங்கள்ல ஈடுபாடு உண்டு. ராமானுஜருக்கும் சரி, மணவாள மாமுனிகளுக்கும் சரி, அர்ச்சாவதாரம் திவ்ய தேசம்னா 2 பேரும் உருகிடுவா. ஒரு பக்கம் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துல அவ்வளவு கைங்கரியம் பண்ணியிருக்கார். திருவரங்கன் செல்வம் ஒன்றும் திருத்தி வைத்தான் வழியேங்கிறோம். திருமலையில பெருமாளுக்கு அனந்தாழ்வான் மூலமாக புஷ்ப கைங்கரியம் ராமானுஜர் ஏற்படுத்தியது. இன்னும் திருமலைக்கு என்னென்னலாம் ராமானுஜர் கைங்கரியம் பண்ணார்னு நம்ம வீடியோ ஒன்று லேட்டஸ்டா நம்ம யூடியூப் சேனல் டாக்டர் வெங்கடேஷ் உபன்யாசம்ஸ்ல பாருங்க. திருமலையும் உடையவருன்னு 20 கைங்கரியம் என்னென்னலாம் திருப்பதி மலைக்கு ராமானுஜர் பண்ணார்னு 20 பாயிண்டா தனி உபன்யாசமே இது பண்ணியிருக்கோம். அது ஒரு தனி டாபிக். அவ்வளவு கைங்கரியம் அங்க பண்ணார். காஞ்சிபுரம் பேரருளாளன்ட்டு அவ்வளவு ஈடுபாடு. காண்தகு தோள் அண்ணல் தென்னத்தியூரர் கடலணை கீழ் பூண்டவன்பாளன் ராமானுஜர். எல்லாத்துக்கும் மேல திருநாராயணபுரம் செல்வப்பிள்ளை. அது செல்வப்பிள்ளை ராமானுஜருக்கு ரொம்ப டியர் சைல்டு, செல்ல பிள்ளை. அந்த எதிராஜ சம்பத்குமாரங்கிற அந்த பெருமாளுக்கு ஆழ்வார் பாசுரம் நேரா இல்லை. ராமானுஜருக்கு பொறுக்கல. இந்த பெருமாளுக்கு ஏதாவது ஒரு பாசுரம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதனால என்ன பண்ணார்னா, நம்மாழ்வார் திருவாய்மொழியிலிருந்து 4ஆம் பத்து முதல் திருவாய்மொழி, ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர் திருநாரணன் தாழ் காலம் பெற சிந்தி தூய்வினோ. இந்த பாசுரம் அந்த திருநாராயணபுரத்து செல்வப்பிள்ளை பெருமாளுக்குன்னு சொல்லி அதை சமர்ப்பிச்சு அந்த கஷேத்திரத்தை ஒரு திவ்யதேசமா ஆக்கினார். அதுதான் அவருடைய அர்ச்சாவதார ஈடுபாடு. அந்த செல்வப்பிள்ளைக்காக அதுலயும் ஒரு டில்லி பாதுஷாவோட அரண்மனையில அந்த பெருமாள் இருந்தார். ராமானுஜர் அந்த பெருமாளை தேடிட்டு டில்லி வரைக்கும் போனார். அந்த பாதுஷாட்ட சொன்னார், நீங்க ஏதோ பெருமாள் திருமேனியும் கொண்டு வந்திருக்கீர் போலருக்கு, அந்த பெருமாளை நான் திரும்ப அழிச்சுன்னு போகணும். அவன் காமிச்சான். பார்த்தா எக்கச்சக்க விவரம் திருடின்னு வந்திருக்கான். உங்க பெருமாள் யாருன்னு கேட்டான். அந்த மூலவர் வடிவத்தோடு ராமானுஜர் ஒப்பிட்டு பார்க்கிறார். எந்த வடிவமும் பொருந்தி போகல. இவாள்லாம் கிடையாது. அவன் சொன்னான், என்கிட்ட இவ்வளவுதான் இருக்குன்னா. இல்ல இல்ல, பெருமாள் என்கிட்ட கனவுல சொன்னார், உங்ககிட்ட தான் இருக்கேன்னு சொன்னார். அவன் யோசிச்சான், விக்கிரகம் பேசுமா? அந்த சுல்தானுக்கு இதெல்லாம் தெரியாது. விக்கிரகம் பேசுமா? இல்ல இல்ல, என் பெருமாள் என்கிட்ட பேசினார், கனவுல சொன்னார், இங்கதான் இருக்கேன்னார். அவன் சொன்னான், என் பொண்ணு மட்டும் அந்த புறத்துல இளவரசி, அவன் ஒரு பொம்மை வச்சு விளையாடிட்டு இருக்கா, அதுவா இருக்குமோ? ஆனா நீங்க சன்னியாசி, நீங்க எப்படி அந்த புறம் பக்கம் போவீங்க? ராமானுஜர் சொன்னார், நான் போக வேண்டாம், நான் கூப்பிட்டா என் பெருமாள் வருவார். செல்வப்பிள்ளாய் வாராயினார். பெருமாள் ஓடி வந்து ராமானுஜர் மடியில அமர்ந்தார். அந்த நம்பிக்கை ராமானுஜருக்கு இருந்தது. பெருமாள் வந்தார். நாம யோசிப்போம், விக்கிரகம் தானே, கூப்பிட்டா வருவாரோ மாட்டாரோ, இது உண்மையா இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறதுனாலதான் நமக்கு வரமாட்டேங்கிறார். அவரோட நம்பிக்கை, பெருமாள் கூப்பிட்டா ஒரு செல்வப்பிள்ளாய் வாராயினார் வந்தார். வந்து பெருமாளை பிரதிஷ்டப்பட்டார். ஆனா இஸ்லாமிய நெறியை சேர்ந்த அந்த இளவரசி, அவ அந்த பெருமாளை பொம்மைன்னு நினைச்சாலோ என்ன நினைச்சாலோ பெருமாள் மேல அங்கு வச்சுட்டா. பின்னாடியே துரத்தின்னு வந்துட்டாளாம். ராமானுஜர் பார்த்தார், நீ எந்த மதமா இருந்தாலும் தப்பு இல்லம்மா, பெருமாள்கிட்ட ஈடுபாடோட வந்துட்ட. பிபி நாச்சியார், துலுக்க நாச்சியார்னு அவளை பெருமாள் திருவடி வாரத்திலேயே பிரதிஷ்டப்பட்டார். ஒரு தாயார் ஸ்தானத்துல நாச்சியார்னு, பிபி நாச்சியார்னே சொல்றோம் இன்னைக்கும். பெருமாள் திருவடி வாரத்துல திருநாராயணபுரத்துல பிரதிஷ்டப்பட்டார். இதுல ஒரு ரகசியம் இருக்கு. ஏன் இந்த ஒரு நாயகமாய் பாசுரத்தை திருநாராயணபுரத்துக்கு சமர்ப்பிக்கணும்? அந்த பாட்டுல என்ன இருக்குன்னா, நாரணம் தாள்னு இல்ல, திரு நாரணம் தாள்னு இருக்கு. தாள்னா பாதம்னு அர்த்தம். நாராயணனுடைய திருவடி எல்லா ஊர்லயும் இருக்கும். திருன்னா லக்ஷ்மி அல்லது பிராட்டின்னு இருக்கும்.
திருநாராயணந்தாள்னா லக்ஷ்மியோடு கூடிய பெருமாள் திருவடி. திருநாராயணபுரத்துலதான் திருவடியிலையும் ஒரு பிராட்டி பிபி நாச்சியார் இருக்கா. அதனால திருநாராயணந்தாள், திருவோடு கூடிய நாராயணந்தாள்னா அது இங்கதான் பொருத்தமா இருக்குது. காலம் வேற சித்தி தூய்மையோடு அப்படி வைத்தார் ராமானுஜர் என்றும் இதை ரசித்து சொல்வதுண்டு. அப்ப திவ்ய தேசங்கள்ல அவருக்கு ஈடுபாடு பார்க்கிறோம். இது இந்த பக்கம். அந்த பக்கம் மாமுனிகளுக்கு வருவோம். அவருக்கு ராஜ மன்னார்குடியில ரொம்ப ஈடுபாடு. மன்னார்குடின்னு சொல்றாங்க இல்லையா, ராஜ மன்னார்குடி. அந்த கஷேத்திரத்துல மாமுனிகளுக்கு ரொம்ப விசேஷ ஈடுபாடு. ராஜகோபாலன் ரொம்ப ஆச்சரியமா எழுந்துள்ளி இருக்கான். இவருக்கு ஆழ்வார் பாசுரம் இல்லையே. மாமுனிகள் பார்த்தார். ராமானுஜர் அப்படியே எல்ஹெச்எஸ்ல ராமானுஜர் என்ன பண்ணார், ஒரு நாயகமாய்ங்கிற திருவாய்மொழி எடுத்தார், திருநாராயணபுரத்துக்குன்னு சமர்ப்பிச்சார். என் மாமுனிகள் வந்தார். நம்மாழ்வார் திருவாய்மொழியில அதே 4ஆம் பத்துல தீர்ப்பாறை யாமினி எங்கனம் நாடுதும் அன்னை மீர்னு தொடங்கக்கூடிய பதிகம். இது அப்படியே மன்னார்குடி ராஜகோபாலனுக்குன்னு சொல்லி திருவாய்மொழியிலிருந்து ஒரு பதிகத்தை மாமுனிகள் மன்னார்குடி கோபாலனுக்காக சமர்ப்பிச்சு இவரும் ஆழ்வார் பாசுரம் வாங்கிட்டார். இவரும் ஒரு திவ்ய தேசம். அப்படியே எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் பொருத்தி பாருங்க. திருநாராயணபுரத்துக்கு அங்க பாசுரம், இங்க மன்னார்குடிக்கு மாமுனிகள் பாசுரத்தை சமர்ப்பிச்சார். அவ கேட்டா திருநாராயணந்தாள்னு இருக்கு, திருநாராயணபுரம் ஓகே, இது எந்த பேசிஸ்ல சமர்ப்பிச்சு அப்படின்னா அந்த பதிகத்துல ஒரு பாட்டு வருது. மாமுனிகள் அர்த்தம் சொன்னார். உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள் அவனை அல்லால் நுண்ணிச்சை சொல்லி நும் தோள் பிழைக்கப்படும் அன்னை நீர் மன்னப்படு மறைவாணனை வன் துவராபதி மன்னனை ஏத்துமின் ஏத்துதலும் தொழுதாடுமேனு பாசுரம் வருது. அதுல வன் துவராபதி மன்னன் என்று எம்பெருமான குறிப்பிட்டிருக்கார் நம்மாழ்வார். வன் துவராபதி, வண்ணுனா வள்ளன்மை மிக்க, வள்ளல் தன்மை கொண்ட, துவராபதி, துவராபதினா துவாரகைன்னு அர்த்தம். வள்ளல் தன்மை கொண்ட துவாரகை மன்னன் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவா, அதான் அர்த்தம். ஆனா தமிழ்ல வன் பிளஸ் துவராபதி சேர்ந்தா வன் துவராபதின்னு ஆயிடும். இன் 3 சுழி இன் வந்ததுன்னா தா வந்து டாவா மாறிடும். அதனால வன் துவராபதிங்கிறது வன் துவராபதின்னு ஆயிடும். அதனால பாட்டா சேர்த்து சொல்லும் போது வன் துவராபதின்னு தான் படிப்பா. அத வேற மாதிரி பிரிங்கோ, வண்டு வராபதினு பிரிச்சிருக்கோம். வண்டு வராபதினு பிரிக்கலாம், வண்டு வரா பதினு பிரிக்கலாம். வண்டுனா வண்டுன்னு அர்த்தம், வரானா வராதன்னு அர்த்தம், பதினா ஊருன்னு அர்த்தம். வண்டு வரா பதி, வண்டே வராத ஊர் எதுனா மன்னார்குடி. ஏன்னா அந்த ஊருக்கு செண்பகாரண்ய கஷேத்திரம்னு பேரு. செண்பகப்பூர் தான் அந்த இடத்துக்கு வண்டு வராது. மன்னார்குடியில செண்பகாரண்ய கஷேத்திரத்தினால வண்டே வராது. வண்டு வராபதி மன்னனை. அப்ப இந்த பாட்டை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள் அவனை அல்லால் நுண்ணிச்சை சொல்லினும் தோள் குலைக்கப்படும் அன்னை நீர் மன்னப்படு மறைவாணனை வண்டு வரா பதி மன்னனை ஏற்றுமேன். அதனால மன்னார்குடி ராஜகோபாலன் என்று இதுக்கு அர்த்தம் பண்ணணும்னு மாமுனிகள் காமிச்சு, அத்தோடு அந்த மன்னார்குடி கோபாலனுக்காக ஒரு கோபால விம்சதி, சுவாமி தேசிகன் ஒரு கோபால விம்சதி அருளினார். மாமுனிகள் மன்னார்குடி கோபாலனுக்காக பூர்ணம் பிரம்ம ஸ்வயமிக விகாய் ஆதிபர்யந்த வரியம் கோரக்ஷார்த்தம் வர எதுகுலே வாசுதேவோவ தீர்ணா வேலாதீத ஸ்வபல விஜிதா ராத்திராச்சரிய சரியா கோபஸ்திரீணாம் பிரதிகிருக நடன் கோபடிம்போ விபாதி என்று அற்புதமான கோபால விம்சதியும் பாடினார். அப்ப 2 பேரும் திவ்ய தேசங்கள்ல ஈடுபட்டார். எத்தனாவது ஒற்றுமை? 5வது ஒற்றுமை. மணி 6:40. அடுத்து 6வது ஒற்றுமை. 2 பேருக்கும் ஆழ்வார்களுடைய அருளி செயல்ல விசேஷ ஈடுபாடு. ராமானுஜரும் ஆழ்வார்கள் அருளி செயல்னா அவ்வளவு ஈடுபட்டார். சுவாமி மணவாள மாமுனிகளும் ஈடுபட்டார். இதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். ராமானுஜருக்கு ஆழ்வார்கள் இடத்துல எவ்வளவு பக்தினா, ஒரு சமயம் ராமானுஜர் ஆழ்வார் திருநகரிக்கு எழுந்தருளினார். தாமிரபரணியில தீர்த்தமாடினார். தீர்த்தமாடிக்கு வெளியில வரார். ஒரு சரவை தொழிலாளி வந்தான். ராமானுஜரை விழுந்து வணங்கினான். வணங்கிட்டு கூப்பிட்டான், டே பரமேஷா, டே காரிமாரா, டே சடகோப்பா, டே நம்மாழ்வார், எல்லாரும் வாங்கடான்னா. ராமானுஜர் இருப்பா, இதுக்கு இப்படி நம்மாழ்வார் பேரெல்லாம் ஏற விடுற மாதிரி டேய் காரிமாரா, டேய் சடகோப்பா, டேய் பரமேஷா, டேய் நம்மாழ்வார். இல்ல சாமி இருங்க. பார்த்தா 4 பசங்க வந்தா. அந்த சர்வை தொழிலாளி சொன்னான், நம்மாழ்வார் எங்களுக்கு குல தெய்வம், அவரை போய் அவமானப்படுத்துவேனா? இவங்க 4 பேரும் என் பசங்க. இவன் காரிமாறன், இவன் சடகோப்பன், இவன் பராங்குசன், இவன் நம்மாழ்வார். டேய் 4 பேரும் ராமானுஜரை சேவிக்கணும்னா 4 பேரும் விழுந்து நமஸ்காரம் பண்ணா. ராமானுஜர் தாரதாரையா கண்ணீர் விட்டு அழுதானா. ஏன் சாமி அழறீங்கன்னு கேட்டான் அந்த சர்வை தொழிலாளி. ராமானுஜர் சொன்னாராம், எனக்கு மட்டும் இல்வாழ்க்கை நன்னா அமைஞ்சிருந்தா இது போல பல குழந்தைகளை பெற்று எல்லாருக்கும் நம்மாழ்வாருடைய வெவ்வேறு திருநாமங்களை கூட்டி வாயார அழைத்திருப்பேன். அந்த இல்வாழ்க்கை எனக்கு சரியா அமையலையேன்னு அதான் ராமானுஜர். அப்போ ஆழ்வார் இடத்துல அவருக்கு எவ்வளவு ஈடுபாடு பாருங்கோ. நம்மாழ்வார் பேரை குழந்தைகளுக்கு வைக்கணும் என்று ஆசைப்பட்டிருக்கார். அது போல திருப்பாவை ஜீயர் என்றே ராமானுஜர் அழைக்கப்படுவார். ஏன்னா
தினந்தோறும் பிக்ஷைக்கு எழுந்துள்ளும் போது ராமானுஜர் திருப்பாவை தான் சேவிப்பார். அதுலயும் உந்துமதகளின் பாசுரத்துல மயங்கியே விழுந்தார். அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு மேல ராமானுஜருக்கு ஒரு விஷயம் சொல்லுவார். ராமாயணம் சொன்னா அந்த இடத்துக்கு யார் வருவார்? நம்மாழ்வாரோட திருவாய்மொழி சொன்னா அந்த இடத்துக்கு ராமானுஜர் வந்துருவாராம். ராமாயண உபன்யாசம் நடைபெறும் இடத்தில் ஹனுமான் எப்படி இருப்பாரோ, திருவாய்மொழி காலக்ஷேபம் நடக்கும் இடத்தில் ராமானுஜர் இருப்பார். எங்க இருக்கு? உணர்ந்த மெய்ஞானியர் யோகம் தோறும் திருவாய்மொழியின் மனம் தரும் இன்னிசை மண்ணும் இடந்தோறும் மாமலரால் புணர்ந்த பொன்மார்பன் பொருத்தும் பதிதொரும் புக்கு நிற்கும் குணந்திகள் கொண்டல் இராமானுஜன் என் குலக்கொழுந்தேன்னு திருவரங்கத்து முதனார் ராமானுஜன் உற்றந்தாதியில பாடியிருக்கார். திருவாய்மொழி சொல்லும் இடத்தில் ராமானுஜர் இருப்பார். அந்த அளவுக்கு ஆழ்வாரிடத்திலும் அவர் பாசுரத்திலும் ஈடுபாடு. சடகோபன் பொன்னடின்னு போற்றப்பட்டவர். மாறன் அடிபணிந்து உய்ந்தவன் ராமானுஜர். ஆழ்வார்கள்ட்ட ஈடுபாடு. இந்த பக்கம் மணவாள மாமுனிகளுக்கு வருவோம். அவரை பத்தி ஒரு பாட்டே இருக்கு. சேற்று கமல வயல் சூழ் அரங்கர்த்தம் சீர்தழிப்ப போற்றி தொழு நல்ல அந்தணர் வாழ இப்பூதலத்தே மாற்றற்ற செம்பொன் மணவாள மாமுனி வந்திலனேல் ஆற்றில் கரைத்த புடியல்லவோ தமிழ் ஆரணமே. மணவாள மாமுனிகள் அவதாரம் பண்ணாம இருந்திருந்தாருன்னா தமிழ் வேதமாகிய ஆழ்வார் பாசுரம் ஆத்துல கரைச்ச புடியா போயிருக்கணும். இதனா ஆத்துல கரைச்ச புடினா என்ன? எங்க ஆத்துல டெய்லி புளி கரைக்கிறாள் என்ன? ஆற்றில் கரைத்த புளினா என்ன அர்த்தம்னா, ஆற்று நீர் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதுல கொண்டு போய் புளிய கரைச்சோம்னா என்ன ஆகும்னா அதன் மொத்த சாரமும் போயிடும். சாரத்தெல்லாம் அடைஞ்சு போயிடும், சக்கை மட்டும்தான் இருக்கும். அது போலதான் இவர் அவதாரம் பண்ணாம இருந்தா ஆழ்வார் பாசுரத்தின் சாரத்தை எல்லாம் கலியுகம் அடிச்சுன்னு போயிருக்கும், சக்கை தான் மிச்சம் இருந்திருக்கும். அவர் அவதரித்து ஆழ்வார் பாசுரங்களை காப்பாற்றி அதன் சாரத்தையும் காத்து கொடுத்தார். எப்படின்னா, மாமுனிகளுடைய ஆச்சாரியன் திருவாய்மொழி பிள்ளை. அந்த திருவாய்மொழி பிள்ளை வைகுண்டம் போறதுக்கு முன்னாடி ஆச்சாரியன் திருவடியை அடைவதற்கு முன்பு மாமுனிகளை அழைத்து ஒரு வார்த்தை சொன்னாராம். இது கலியுகம், இதுல வேதத்தின் அர்த்தம் எல்லாருக்கும் அவ்வளவு எளிதி புரியாது. அதை புரிய வைக்கணும்னு தான் ஆழ்வார்கள் அருளி செயல் நமக்காக கொடுத்துருக்கா. ஆனா அந்த அருளி செயலுமே கலியுகத்துல எவ்வளவு பேர் காப்பாற்றுவான்னு தெரியாது. உபன்யாசத்திலேயே செல்போனை சைலண்ட்ல போடுன்னு முதல்ல சொன்னாலும் கூட 1 ஹவருக்கு அப்புறம் கூட மணி அடிச்சுட்டு தான் இருக்கு. கலியுகம் அப்படிதான் இருக்கும். இந்த கலியுகத்துல ஆழ்வார் பாசுரத்தை காப்பாற்றணும்னா ரொம்ப கஷ்டம். அதனால யாராவது ஒருத்தர் வாழ்க்கைய மொத்தமா அதுக்குன்னு அர்ப்பணிக்கணும்னார். மாமுனிகள் முன் வந்தாராம். அடியன் வாழ்வை அர்ப்பணிக்கிறேன், அருளி செயலை ரட்சிப்பதற்காக வாழ்வை அர்ப்பணிக்கிறேன். அப்ப திருவாய்மொழி பிள்ளை மாமுனிகளை பார்த்து ஒரு விஷயம் சொன்னார். சம்ஸ்கிருத சாஸ்திரங்களிலே பலகாலம் கண்வையாவர் ஸ்ரீபாஷ்யத்தை ஒரு கால் கேட்டு நமக்கும் எம்பெருமானார்க்கும் பிரியமாக திருவாய்மொழி முதலான அருளி செயலிலே அனவரதம் பரிசீலனம் பண்ணிக்கொண்டு பூர்வர்களைப் போல் பெருமாளுக்கு மங்களாசாசன பரதாய் கொண்டு கோயிலிலே நித்தியவாசமாக எழுந்தருளியும். நாம் சம்ஸ்கிருத கிரந்தங்கள் ஸ்ரீபாஷ்யம் இதெல்லாம் ஒரு முறை கேட்டுடுவோம், படிக்காம இருக்கக்கூடாது. ஆனா முழுக்க முழுக்க திருவாய்மொழி உள்ளிட்ட ஆழ்வார் அருளி செயல் அதையே எப்போதும் சிந்தித்துக் கொண்டு அதன் பொருளையே பிரச்சாரம் பண்ணிக்கொண்டு பெருமாளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு திருவரங்கத்தில் நீங்கள் போய் வாழ்ந்து ஆழ்வார் பாசுரங்களை காக்க வேண்டும் சொல்லி திருவாய்மொழி பிள்ளை ஆச்சாரியன் கட்டளையிட்டார். அதன்படி மாமுனிகளும் திருவரங்கத்துக்கு எழுந்தருளி திருவாய்மொழி காலக்ஷேபம் சாதிச்சு சிஷ்யர்களுக்கெல்லாம் அதன் அர்த்தங்களை விளக்கி அற்புதமாக ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி இருந்தார். அவர் எவ்வளவு அழகா இதை காப்பாத்தினார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். திருமாலை தந்த பெருமாள் பட்டர்னு ஒரு மகான் ஸ்ரீரங்கத்துல இருந்தாராம். திருமாலை தந்த பெருமாள் பட்டர் அவர் தம்முடைய திருமாளிகைக்கு மணவாள மாமுனிகளை அழைத்தார். மாமுனிகளும் வருகிறார். அவர்கிட்ட பிரார்த்திச்சாராம், நம்முடைய இல்லத்துக்கு வந்த நீங்கள் ஏதாவது பாசுரத்தின் அர்த்தம் சாதிக்கணும்னார். சில சமயம் நாம எங்கேயாவது ஆத்துக்கு போனா உபன்யாசகர் வந்து கேட்குவாங்க, ஏதாவது உபன்யாசம் பண்ணு ஆத்திரே உட்காந்து சொல்ல வச்சுருவாங்க. மணவாள மாமுனிகளை தம்முடைய திருமாளிகைக்கு அழைத்த திருமாலை தந்த பெருமாள் பட்டர் ஏதாவது சாதிக்கணும்னாராம். அமர்ந்த இடத்துல அப்படியே நேரா மாமுனிகள், நம்மள போல ஹிண்ட்ஸ் கிடையாது, நோட்ஸ் கிடையாது, ரெஃபரன்ஸ் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. திருவாய்மொழியில துவழில் மா மணிமாடம் ஓங்கு தொலைவில்லி மங்கலம் தொழும்னு தொடங்கக்கூடிய பதிகம் திரு தொலைவில்லி மங்கலம் பாசுரம். அதுக்கு அவதாரிகையிலிருந்து ஆரம்பிச்சாராம். வியாக்கியானத்தை நெற்றுவா சொல்றாராம். நமக்கு பாட்டே நெற்று கிடையாது, பாட்டுக்கான வியாக்கியானம் 36,000 படி ஈடு 36,000 படியில வியாக்கியானம். அந்த வியாக்கியானம் அவதாரிக்கையிலிருந்து ஆரம்பிச்சு அதுல உள்ள ஆழ்வாரை பற்றின ஐதிகியத்திலிருந்து அத்தனையும் நெற்றுவா சொல்ல வியந்து போய் அந்த திருமாலை தந்த பெருமாள் பட்டர் மாமுனிகளை 36,000 பெருக்கர்னு அழைத்தார். 36,000 படி வியாக்கியானத்தையே நெற்று பண்ணிட்டார். அது என்ன 36,000 படினா, ஒரு படினா 32 எழுத்துன்னு அர்த்தம். ஒரு படினா 32 எழுத்து. 36,000 படினா 36,000 × 32 போட்டுக்கோங்க, எவ்வளவு எழுத்து இருக்கும்?
அத்தனை வியாக்கியானத்தை 1000 பாசுரம் மட்டும் இல்ல, அதுக்கு 36,000 படி வியாக்கியானத்தையே ஒருத்தர் நெற்று பண்ணியிருக்காருன்னா வாழ்வு எவ்வளவு தூரம் அதற்காக அர்ப்பணிச்சிருக்கணும். அது அவரே பாடுகிறார். முன்னவனாம் நம் குறவர் மொழிகள் உள்ள பெற்றோம், முழுதும் நமக்கவை பொழுதுபோக்காக பெற்றோம். நமக்கு எது பொழுதுபோக்குன்னா மாமுனிகள் சாதிக்கிறார், பாசுரத்தையும் வியாக்கியானத்தையும் நெற்று பண்றதுதான் பொழுதுபோக்குட்டார். முன்னவராம் நம் குறவர் மொழிகள், நமக்கு என்ன பொழுதுபோக்குன்னு கேட்டா பாக்கியலட்சுமியும் பாண்டியன் ஸ்டோர் சொன்னார் ஒருத்தர். ஆனா முன்னவராம் நம் குறவர் மொழிகள் உள்ள பெற்றோம், முழுதும் நமக்கவை பொழுதுபோக்காக பெற்றோம். நமக்கு பொழுதுபோக்கு அருளி செய்யும். ஆழ்வார் பாசுரம் அதற்கான வியாக்கியானம் அதை எவ்வளவு தூரம் மனத்தில் நிலைநிறுத்தி இருக்கும்னு பார்க்கணும். வியாக்கியானத்தோடு நெற்றுவா சொன்னார். அப்படி சொல்லி தான் அருளி செயலை காத்தார். அப்ப இவருக்கும் ஆழ்வார் பாசுரத்தில் ஈடுபாடா? அவருக்கும் இருக்கு, இவருக்கும் இருக்கு. 6 பாயிண்ட் ஆச்சு. 6 மட்டும் இல்லப்பா, 6:50 எடுத்துனார் ஒருத்தர். ஆமாமா ஆயிடுச்சு. அவ்வளவுதான், 7ஆம் பாயிண்ட் வந்தாச்சு. 2 பேருமே பெருமாளுக்கே ஆச்சாரியனாகும் ஸ்தானத்தை பெற்றார்கள். ராமானுஜரும் பெருமாளுக்கு ஆச்சாரியனானார், மாமுனிகளும் பெருமாளுக்கு ஆச்சாரியனானார். ராமானுஜர் எங்கன்னா திருவேங்கடமுடையான் என்ன பண்ணாரா ராமானுஜர்கிட்ட, நீங்க தான் எனக்கு ஆச்சாரியன்னார். ராமானுஜர் பார்த்தார், நான் உனக்கு ஆச்சாரியனா எப்படின்னு கேட்டார். திருவேங்கடமுடையான் சொன்னார், ஆச்சாரியன்னா சங்கு சக்கரம் யார் கொடுக்கிறாளோ அவர் தான் ஆச்சாரியன். நீ தானே எனக்கு சங்கு சக்கரமே கொடுத்தேன்னார். ஏன்னா திருமலையப்பனுடைய சங்கு சக்கரத்தை அவர் தொண்டைமான் சக்கரவர்த்தின்னு ஒரு ராஜாட்ட கொடுத்து வச்சிருந்தார். அவன் யுத்தத்துக்கு அதை பயன்படுத்தினான். அப்புறம் நீயே வச்சுக்கோட்டார். ஒரு சங்கு சக்கரமே இல்லாம திருவேங்கடமுடையான் நின்னார். இவர் எந்த தெய்வம்னு பெரிய சர்ச்சை கொடுத்து, அப்புறம் ராமானுஜர் தான் வந்து நீங்க என்னென்ன தெய்வம்ங்கிற விட ஆயுதத்தெல்லாம் வைக்கோ, நான் பெருமாள்ங்கிறேன், சங்கு சக்கரத்தை வைக்கிறேன், அவன் ஆயுதம் எதுவோ அதை அவனே எடுத்து பார்த்தார். அதன்படி எல்லா ஆயுதத்தையும் வச்சுட்டு நட சாத்திட்டா. அடுத்த நாள் காலை சன்னதி திறந்தா. ராமானுஜர் கொடுத்த சங்கு சக்கரத்தை எடுத்துட்டு பெருமாள் நின்னார்னா அவருக்கு சங்கு சக்கரத்தை கொடுத்தது யாரு? தோல்ல கொடுத்தா என்ன, கையில கொடுத்தா என்ன? ராமானுஜர் தான் எனக்கு சங்கு சக்கரம் கொடுத்தவர். நான் உங்களுக்கு சிஷ்யன், நீங்க எனக்கு ஆச்சாரியன். சிஷ்யன் ஆச்சாரியன்ட்ட வெறுமன சங்கு சக்கரம் ஒத்தினா மட்டும் போராது, கிரந்தான்வயம்னு காலக்ஷேபம் பண்ணணும், காலக்ஷேபம் சாதிக்கணும்னா. அதனாலதான் ராமானுஜர் வேதார்த்த சங்கிரகம்னு ஒரு காலக்ஷேபம் திருமலையப்பனுக்கு சாதிச்சார். ஆக்சுவலா வேதார்த்த சங்கிரகம் ஒரு ரிட்டனா முதல்ல எழுதல, அது ஒரு 1/2 hour டிஸ்கோர்ஸ். ஆச்சாரிய பீடத்தில் ராமானுஜர் அமர திருவேங்கடமுடையான் கை கட்டிட்டு சிஷ்யனாக இருக்க எல்லா உபனிஷத்துகளின் அர்த்தத்தையும் வேதார்த்த சங்கிரகம் என்று ராமானுஜர் திருமலையப்பனுக்கு விளக்கினார். அதை பெருமாள் சிஷ்யனா கேட்டாராம். அதனாலதான் இன்னைக்கும் திருமலையில ராமானுஜருக்கு சன்னதி உண்டு. வேற எந்த ஆழ்வாராச்சாரியருக்கும் கிடையாது. திருமலை மலைக்கு மேல பெருமாளுடைய ஆஸ்தானத்திலேயே ராமானுஜருக்கு சன்னதி உண்டு. அங்க ராமானுஜர் எப்படி இருப்பார்? அமர்ந்த திருக்கோலம். திருவேங்கடமுடைய சன்னதியில பெருமாள் நின்ற திருக்கோலம். ஆச்சாரியனை உட்கார வச்சுட்டு சிஷ்யனா பெருமாள் நின்று இருக்காராம். அதனால திருவேங்கடமுடையானுக்கே ஆச்சாரியன். அப்பனுக்கு சங்காழி அழுத்த பெருமாள் தேசிகேந்திரன்னு ராமானுஜர் போற்றப்பட்டார். அத்தோடு திருக்குறுங்குடி நம்பிங்கிற பெருமாள், அவரும் ஸ்ரீ வைஷ்ணவ நம்பின்னு அவரும் ராமானுஜருக்கு சிஷ்யரானார்னு பாக்குறோம். இதற்கு சான்று திருக்குறுங்குடியில ஒரு விஷயம் இருக்கு. கொஞ்சம் உங்களுக்கு பர்மிஷன் வாங்கி அந்த அர்த்த மண்டபம் வரைக்கும் போய் சேவிக்க முடிஞ்சதுன்னா அங்க பார்த்தா பெருமாளுக்கு இந்த பக்கம், அதாவது நாம சேவிக்கும் போது இடது புறம் ஒரு சின்ன பலகை ஒண்ணு போட்டிருப்பான். அந்த பலகை எம்டியாவே இருக்கும். அது என்னன்னு கேட்டா அந்த பலகை தான் ஆச்சாரிய பீட்டம். அதுல ராமானுஜர் எழுந்துள்ளி இருக்கார். கீழே சிஷ்யனா திருக்குறுங்குடி நம்பி நின்றுட்டு இருக்காராம். அந்த திருக்குறுங்குடி நம்பி ராமானுஜர்கிட்ட கேட்டாராம், நான் எவ்வளவோ உபதேசித்து மக்கள் எல்லாம் திருத்தணும்னு பார்த்தேன், எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டேன்னா, நீங்க ஏதோ சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் திருந்திட்டாலே, மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணூர நிற்கிலும் காணலில்லா உலகர்கள் எல்லாம் அண்ணல் ராமானுஜன் தோன்றிய அப்பொழுதே நன்னறி ஞானம் தலை கொண்டு நாரணர் காயினரே, இது எப்படி அந்த சீக்கிரட்டை சொல்லி தர முடியுமான்னு பெருமாள் கேட்டாராம். ராமானுஜர் சொன்னாரா, இதை இப்படி கேட்டா சொல்ல மாட்டேன், நான் ஆச்சாரிய பீட்டத்துல என்ன உட்கார வைக்கணும், நீ சிஷ்யன் ஆகணும், சிஷ்யனா இருந்து எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்டு சொல்லி தரேன்னா. அதனால ராமானுஜரை ஆச்சாரிய பீடத்தில் அமர்த்தி பெருமாள் சிஷ்யனாகி என்ன சொன்னேன்னு கேட்டாராம். அப்ப ராமானுஜரே பெருமாளுக்கு அஷ்டாட்சரத்தை உபதேசம் பண்ணி 8 எழுத்து மந்திரத்தை சொல்லிட்டு, எம்பெருமானே நீ நிறைய மக்களுக்கு உபதேசம் பண்ண, ஆனா என்ன சொன்னேன்னா நான் பெரியவன் நான் பெரியவன். பெருமாள் அப்படிதான் சொல்லி ஆகணும், அவர் தான் பெரியவர். ஆனா உலகத்துல என்னைக்குமே ஃபர்ஸ்ட் பர்சன்ல நான் பெரியவன் நானே சொல்லிட்டா ஒத்துக்க மாட்டான். ஆனா நான் என்ன சொன்னேன்னா அவன் பெரியவன் அவன் பெரியவன் தேர்ட் பர்சன்ல சொன்னேன். இன்னொருத்தர் பெரியவன் சொன்னாதான் ஒத்துப்பான், நானே பெரியவன் சொன்னா ஒத்துக்க மாட்டான். இதான் சீக்ரெட், இதான் என்னுடைய சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் பெருமாளுக்கு ராமானுஜர் உபதேசம் பண்ணார். இது அங்க. இப்ப மாமுனிகளுக்கு வருவோம். மாமுனிகள் ஸ்ரீரங்கத்துல ஈடு 36,000 பெருக்கிறாரு, ஈடு காலக்ஷேபம்லாம் சாதிக்கிறார். இத ஸ்ரீரங்கத்து நம்பெருமாள் பார்த்தார். இப்படிப்பட்ட மகான் இவருடைய பெருமையும் உலகத்துக்கு உணர்த்தணும்னு நினைச்சார். நம்பெருமாளுக்கு திருவாய்மொழியோ வியாக்கியானமோ தெரியாதுன்னு அர்த்தம் இல்ல, பெருமாளுக்கு எல்லாம் தெரியும். ஆனா இத தெரிஞ்ச மாமுனிகளின் பெருமை உலகத்துக்கு தெரியணும்னா
அவரை பெருமாளுக்கு ஆச்சாரியனாக்கி இவர் சிஷ்யனா இருந்து கேட்டாதான், ஆஹா ஒருத்தர் பெருமாளுக்கே காலக்ஷேபம் சொல்லியிருக்காரா என்று மக்கள் வியந்து பார்ப்பார்கள். அதனால பெருமாள் மணவாள மாமுனிகளை அழைத்தாராம். நீங்க எனக்கு திருவாய்மொழிக்கான ஈடு 36,000 படி காலக்ஷேபம் நீர் சாதிக்கணும். ஒருவரோட காலம் என் உற்சவத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நான் கேட்கிறேன் பெருமாள். திருவாய்மொழி முழுக்க அரங்கனின் பெருமை, வான் திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் 1000. அத ரங்கநாதனே கேட்கலாம். எப்படி ராமாயணத்தை குஷன்லவன் பாட அத ராமனே கேட்டானோ, திருவாய்மொழியை மாமுனிகள் எடுத்து வியாக்கியானம் பண்ண அத ரங்கநாதனே அமர்ந்து கேட்கிறான். அவருடைய அந்த காலக்ஷேபம் சாதிக்கும் போது முன்னுக்கு பின் முரணா பேச மாட்டாராம். கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவும் இருக்காராம். மக்களை குழப்பற மாதிரி பேச மாட்டாராம். எளிமையா புரியும்படி பேசுவாராம். அர்த்தங்கள் எல்லாம் பிரமாணத்தோடு எடுத்து விளக்குவாராம். அப்படி அந்த ஒவ்வொரு தன்மையும் பெருமாள் உட்கார்ந்து ஒருவரோட காலம் இது கங்கா பிரவாகமோ கங்கையில் புனிதமாய காவிரி பிரவாகமோ என்னும்படி ஒவ்வொரு பாசுரத்தையும் மாமுனிகள் எடுக்கிறார். இது ஸ்ருதி பிரக்கிரியை, ஸ்ரீபாஷ்ய பிரக்கிரியை, சுதபிரகாசிகா பிரக்கிரியை, கீதா பாஷ்ய பிரக்கிரியை, பாஞ்சராத்திர பிரக்கிரியை, ஸ்ரீராமாயண பிரக்கிரியை, இது மகாபாரத பிரக்கிரியை, இது ஸ்ரீ விஷ்ணு புராண பிரக்கிரியை. ஒவ்வொன்றையும் எடுத்து பதார்த்தம், வாக்கியார்த்தம், மகா வாக்கியார்த்தம், வெங்கியார்த்தம்னு விளக்க பரிதாபி வருஷம் ஆனி மாசம் சுக்லபக்ஷ சதுர்தசியில் தொடங்கிய காலக்ஷேபம், வெள்ளிக்கிழமையில் தொடங்கிய காலக்ஷேபம், அடுத்த பிரமாதிச வருஷத்துல ஆனி மாசம் மூல நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமையில பூர்த்தியாச்சோம். ஆனி மூலத்துல அன்றுதான் பெருமாளே என்ன பண்றார், மாமுனிகளுக்கு சிஷ்யனாக வந்து ஒரு அர்ச்சக குமாரன் வடிவத்துல மாமுனிகளுக்கு தானே சிஷ்யனா ஒரு தனியன் சமர்ப்பிக்கணும்னு ஆசை. அந்த காலக்ஷேபம் பூர்த்தியாகும் போது ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனி என்ற அந்த தனியனை ஒரு அர்ச்சக குமாரன், அரங்கநாயகம் என்ற அர்ச்சக குமாரன் வடிவிலே பெருமாளே வந்து சமர்ப்பித்தார்னு வரலாறு பார்க்கிறோம். அப்ப இவர் வைபவத்தை உலகத்துக்கு காட்ட பெருமாள் அவருக்கு சிஷ்யர் ஆயிட்டார். மாமுனிகளை தனக்கு ஆச்சாரியனாகிட்டார். அங்க ராமானுஜர் வரலாற்றிலையும் பார்க்கிறோம், மாமுனிகள் வரலாற்றிலையும் பார்க்கிறோம். ஒரு ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் 5 கைங்கரியம் பண்ணணுமோ. அந்த 5ஐயும் நம்பெருமாள் மாமுனிகளுக்கு பண்ணார். அது என்ன 5 கைங்கரியம்னா, முதல் கைங்கரியம் தன்னுடைய சொத்தெல்லாம் ஆச்சாரியனுக்கு சமர்ப்பிச்சுடணுமா. பெருமாளுக்கு பெரிய சொத்து எதுன்னா ஆதிசேஷன், சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் இருக்கார். அந்த ஆதிசேஷ பீடத்தை மாமுனிகளுக்கு பெருமாள் கொடுத்துட்டார். அதனாலதான் எந்த கோவில்ல மாமுனிகள் சன்னதி பார்த்தாலும் பின்னாடி ஆதிசேஷன் இருக்கும். என்ன சொல்ற, அவர் ஆதிசேஷனுடைய அவதாரம், அதனால அதுக்கு அப்படின்னா ராமானுஜன் ஆதிசேஷன் தானே, அவருக்கு பின்னாடி ஆதிசேஷ பீடம் இருக்காது. மணவாள மாமுனிகளுக்கு மட்டும் பின்னாடி அந்த ஆதிசேஷ பீடத்தை மணவாள மாமுனிகளுக்கு பின்னாடி மட்டும் அந்த ஆதிசேஷ பீடம் இருக்கே. என்ன காரணம்னா, பெருமாள் தன்னுடைய சீட்டான அந்த ஆதிசேஷ பீட்டத்தை மாமுனிகளுக்கு கொடுத்துட்டாங்க. நீங்க எனக்கு ஆச்சாரியன் உடமைகளை சமர்ப்பிச்சுட்டேன். முதல் கைங்கரியாச்சா. 2வது கைங்கரி என்ன பண்ணணும்னா, ஆச்சாரியன் பேரை தன் பேரோட சேர்த்துக்கணும். அது அவருக்கு இயல்பாவே அமைஞ்சுடுத்து. மணவாள மாமுனிகளுக்கே அழகிய மணவாள மாமுனிகள்னு தான் பேர். ஸ்ரீரங்கநாதனுக்கு அழகிய மணவாளன்னு பேரு. அப்ப ஆச்சாரியன் பேரை தன் பேரோட சேர்த்துக்காச்சு. 3வது அவருக்கு தனியன் சமர்ப்பிக்கணும். அதனாலதான் திருவாய்மொழி பிள்ளையின் அருளுக்கு பாத்திரமானவரும் ஞானம், பக்தி, வைராக்கியம் உள்ளிட்ட குணங்களுக்கு கடலாக இருப்பவரும் ராமானுஜரிடம் பக்தி பூண்டவருமான அழகிய மணவாள மாமுனியை அடியேன் வழங்குகிறேன். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனின்னு தனியன் சமர்ப்பிச்சுட்டார். 4வது அந்த ஆச்சாரியன் புகழை பரவ செய்யணுமா. நல்லா கம்பீரமா எல்லா இடத்துலயும் போய் சொல்லணும், இவர் தான் எங்க ஆச்சாரியர், அவரால் தான் இந்த நிலையில நான் இருக்கேன், கம்பீரமா போய் சொல்லணுமா. அதுக்காகத்தான் மணவாள மாமுனிகளுடைய வாழி திருநாமத்தை எப்போது செவிங்கோடு சொல்லி, செய்ய தாமரை தாளினை வாழியே, சேலை வாழி திருநாபி வாழியே, துயமார்பும் புரிநூலும் வாழியே, சுந்தர திருத்தோழினை வாழியே, கையுமேந்திய முக்கோடும் வாழியே, கருணை பொங்கிய கண்ணினை வாழியே, பொய்யில்லாத மணவாள மாமுனி புத்தி வாழி புகழ் வாழி வாழியே, அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோப்பல் தத்தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியை இன்னும் ஒரு நூற்றாண்டிலிருந்து ஆச்சாரிய புகழை நன்றாக பாடவிட்டார். அதுக்கு ஏற்பாடு கொடுத்தார். நிறைவா 5வது ஆச்சாரியனுடைய திருவத்தியனம்னு சொல்றோம் பாருங்க. அவர் என்னைக்கு வைகுண்டம் போனாரோ அந்த திருவத்தியனத்தை சிஷ்யன் சரியா அனுசரிக்கணுமா. ஆச்சாரியன் திருநக்ஷத்திரத்தை கொண்டாடணுமா. அதை விட முக்கியமா திருவத்தியனத்தை சிஷ்யன் அனுசரிக்கணுமா. அதனாலதான் மாசி மாசம் கிருஷ்ணபக்ஷ துவாதசி மாமுனிகளின் திருவத்தியனத்தை
இன்று வரை ரங்கநாதன் நடத்தி கொண்டு வருகிறான். அந்த சிஷ்யனாருக்கு ஆச்சாரியனுக்கு பண்ணணும். அந்த 5 கைங்கரியமும் பண்ணி மாமுனிகளுக்கு நம்பெருமாள் சிஷ்யர் ஆயிட்டார். 7வது ஒற்றுமையாச்சா? இப்ப நிறைவா மணி 7, 8வது ஒற்றுமை, ஃபைனல் ஒற்றுமை. இது என்னன்னா 2 பேருமே சம்பிரதாயத்துக்காக சன்னியாசம் வாங்கிட்டவன். அவளுடைய தியாகத்தை எப்போதுமே நம்ம ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கணும். ராமானுஜர் எதுக்காக சன்னியாசம் வாங்கிட்டார்? ஒரே காரணம், அவருடைய மனைவி அவர் பக்திக்கும் கைங்கரியத்துக்கும் ஒத்துழைக்கிறார். அவர் பண்ண வேண்டிய பெரிய காரியம் இருக்கு, சம்பிரதாயத்தை அவர் வளர்த்தாகணும். ஆனா மனைவி அதுக்கு ஒத்துழைக்காம இருந்தா அந்த பணி நடக்காது. அந்த ஒரே காரணத்துக்காக சன்னியாசம் வாங்கிட்டு ராமானுஜர் சன்னியாசியாகி இந்த சம்பிரதாயத்தை வளர்த்து கொடுத்தார். சம்பிரதாயத்துக்காக சன்னியாசி ஆனவர், வேற எந்த காரணமும் கிடையாது. ஏன்னா வைணவ நெறியில சன்னியாசி ஆனாதான் மோட்சம்னு கிடையாது. கிரகஸ்தனா இருந்ததே மோட்சம் போலாம். அப்படி இருக்கும்போது எதற்காக அந்த இல்வாழ்க்கையை விட்டார்னா ஒரே காரணம், நமக்காக. இந்த பக்கம் மாமுனிகள் எதற்காக சன்னியாசம் வாங்கிட்டார்னா ஸ்ரீரங்கத்துல ஈடு காலக்ஷேபம், திருவாய்மொழி காலக்ஷேபம் அடிக்கடி சாதிப்பாங்க. ஆனா அவருக்கு உறவுக்காரா நிறைய பேர் இருந்தா, யாராவது ஒருத்தராத்துல குழந்தை பிறக்கும், யாராவது ஒருத்தராத்துல மரணம் ஏற்படும், ஜனன விருத்தி, மரண தீட்டு, ஆசோச்சம் மாறி மாறி வந்துட்டே இருக்கு. 10 நாள் தீட்டு, 3 நாள் தீட்டு, 1.5 நாள் தீட்டு, 1 நாள் தீட்டு வந்துட்டே இருந்தா காலக்ஷேபம் தள்ளி போடலாம். மாமுனிகள் பார்த்தார், என் ஆச்சாரியனுடைய நியமனம் காலம் முழுக்க இந்த திருவாய்மொழி காலக்ஷேபம் சாதிக்கணும்னு சொல்லியிருக்கார். இத்தனை சொந்தக்காரா அவ வீட்டுல ஒரு பிறப்பு இறப்பு நடக்கிறதுனா இன்னைக்காவது நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு இருக்கா. அந்த காலத்துல நிறைய குழந்தை அடுத்தடுத்து பிறந்துட்டே வேற இருக்கும், அடுத்து மரணமும் அதே போல நிறைய வந்துட்டே இருக்கும். இப்படி இருந்ததுன்னா அது காலக்ஷேபத்துக்கு தடையா இருக்கும். காலக்ஷேபம் ஸ்ரீரங்கத்துல நல்லா நடக்கணும், அதுக்கு தடங்கள் வரக்கூடாது. அந்த ஒரே காரணத்துக்காக இல்லறத்தை துறந்தார், துறவியானார், சன்னியாசியாகி மணவாள மாமுனி என்று ஆனார். அதுவரை அழகிய மணவாள நாயனார்னு அழைக்கப்பட்டவர் அழகிய மணவாள மாமுனின்னு சன்னியாசியாக ஆனதுக்கு காரணம் காலக்ஷேபம் நடக்கணும், திருவாய்மொழி பரவணும். அப்போ அந்த மகான்கள்னா அவ்வளவு தியாகம் பண்ணி இன்னைக்கு கொடுத்ததுதான் நமக்கு இந்த சம்பிரதாயம். இந்த 8 ஒற்றுமைகள் வாயிலாக நம்மளால ரசிக்க முடியாது. அப்போ முதல் ஒற்றுமை 2 பேருமே ஆதிசேஷன். அப்போ அவர் விட்டு போன பணியை செய்வதற்காக இவர் வந்தார். 2வது ஒற்றுமை பெரியோர்கள் வழிய 2 பேருமே மாத்தல, அதனாலதான் அன்னைக்கு இருந்த நூலை அதே போல இன்னைக்கு நாம அனுபவிக்கிறோம். 3 2 பேருமே நிறைய வியாக்கியானங்கள் கொடுத்தா, அதனாலதான் அந்த அர்த்தங்கள்லாம் நமக்கு நல்லா புரியுது. 4 2 பேரும் தமக்கு அப்புறம் சிஷ்ய பரம்பரைன்னு வச்சுட்டு போனா, அதனாலதான் அவ கருத்துகள் இன்றளவும் நிலைத்திருக்கு. 5 2 பேருமே அர்ச்சாவதாரத்துல ஈடுபாடு கொண்டவர்கள். நமக்கும் பெருமாளை பற்றணுமா, எளிமையான வழி கோவில்லையும் இல்லத்திலையும் விக்கிரக வடிவில் உள்ள பெருமாள் அவரை பிடிச்சுக்கோங்கன்னு காட்டியிருக்கா. 6 2 பேருக்கும் ஆழ்வார் பாசுரத்துல ஈடுபாடு. ஏன்னா அருளி செயல் தான் நமக்கு தெரியாத மறைநிலங்கள்லாம் தெளிய வைக்கும். சுவாமி தேசிகனும் பாடுறாரு இல்லையா, செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெரியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே. அப்ப அந்த அருளி செயல் தான் நமக்கு வேத பொருளை காட்டி கொடுக்கும்னு 2 பேரும் காட்டினா. 7வதாக 2 பேருமே பெருமாளுக்கும் ஆச்சாரியனானார். காரணம் என்னன்னா, இவா பெருமையை உலகத்துக்கு உணர்த்த பெருமாளுக்கு வேற வழி தெரியலையாம். இவாளுக்கு நான் சிஷியனாயாவது அப்பாவது இவர்களுடைய புகழ் உலகத்துக்கு தெரியட்டும், அதுக்காக எம்பெருமான் அப்படி பண்ணான். நிறைவாக அவ தியாகம் பண்ணி சன்னியாசியாகி சம்பிரதாயத்தை வளர்த்தா. இந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகமா ஆரம்பத்துல சொன்னேன், பூர்த்தி பண்ணும் போது இந்த 8ஐயும் ஒரு எண் சீர்கழிநடை ஆசிரிய விருத்தமாக தமிழ்ல சொல்லி பூர்த்தி பண்ணிவிடுறேன். பெருவடிவை காண்பித்த சீர்மையாலும் பெரியோர்த்தம் வழிதனிலே சென்றதாலும் உரை நூல்கள் பதபலவே தந்ததாலும் உலகிற்கு குருவரையை ஈந்ததாலும் அருளார்ந்த அர்ச்சையிலே நேசத்தாலும் அந்தமிழ் நன்மறையினிலே தோய்ந்ததாலும் பெருமார்க்கும் குருவாகி நின்றதாலும் சீராரும் மாமுனி எம்பெருமானாரே என்று சொல்லி மணவாள மாமுனிகள் திருநக்கற்றத்தை ஒட்டி ஒரு சிறப்பான உபன்யாசம் என்னும் பாக்கியத்தை அடியனுக்கு வழங்கியதற்காக மீண்டும் ஒரு முறை சீமான் ட்ரஸ்டுக்கும் தீர்க்கங்காரனை பெருங்களத்தூரை சேர்ந்த ஆஸ்திக சமாஜத்துக்கும் தாம்பராத்துக்கும் இன்னும் இது ஏற்பாட்டுக்கு காரணமாக இருந்த அத்தனை பேருக்கும் அரங்கமே நிறையும்படி, இது வீக் டேயா இருந்தாலும் எங்களுக்கு ஸ்ட்ராங் டே தான் காமிச்சிட்டு ஸ்ட்ராங்கான கிரௌடா வந்து பாருங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் அரங்கத்தையும் தாண்டி வெளியில் அவ்வளவு பேர் உட்கார்ற அளவுக்கு இவ்வளவு ஒரு பெருந்திரளாக அதிகாரிகள் ஒன்று கூடி வந்து நடத்தி கொடுத்தீர்கள். குழந்தைகள்லாம் முன்னாடி உட்காந்து ரசித்து கேட்டா அந்த குழந்தைகளுக்கு ஒரு தனி கிளாப்ஸ் சொல்லி இந்த மாமுனிகள் திருநட்சத்திரத்துல நம்ம எல்லாருக்கும் ஆச்சாரிய அனுகிரகம் நிறைய வேண்டும் பிரார்த்தித்துக் கொண்டு செந்தமிழ் தேவிய சிந்தை தெளிந்து சிறந்து மகிழ்ந்திடுநாள் சீருலகாரிய செய்தருள் நற்கலை தேசு பொலித்திடுநாள் மந்தமதி புவி மானிடர் தங்களை வாழ்வு உயர்த்திடுநாள் மாசரு ஞானிய சேரசி ராசகம் வாழ்வு உழைத்திடுநாள் கந்த மலர்புள் சூட்குறுகாதிப்ப கலைகள் விளங்கிடுநாள் காரவர்மேனி அரங்க நகர்க்கிறை கண்கள் கழித்திடுநாள் அந்தமில் சீர்மண வாழ முனிப்பரன் அவதாரம் செய்திடுநாள் அழகு திகழ்ந்திடும் ஐப்பசியில் திருமூலம் எனும் நாளேன்னு சொல்லி போடுகிறோம்.